விலையேற பெற்ற ரத்தத்தை கரையமாக செலுத்தியிருக்கிறீர். எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக இப்போது நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை அணுகி செபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே விண்ணப்பங்களை உங்களுடைய எங்களுக்காக அடிக்கப்பட்டு காயமேற்ற அந்த பாத தண்டையில் தேவரீர் இப்பொழுதும் நாங்கள் வைக்கும்படியான ஒரு அருமையான தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் உடையவர்கள் அல்லப்பா. ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நிற்பதற்கு நாங்கள் தகுதி உடையவர்கள் அல்ல ஆண்டவரே. தேவரே, நாங்கள் வெறுமையான ஒரு பாத்திரமாக, விலை போகாத பாத்திரமாக ஆண்டவரே இது இந்த பூமியில ராஜாவே நாங்கள் இருக்கிறோம். நீர்தான் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தேவரே, அந்த முதலாம் யாத்திரையிலே உங்களுடைய பிள்ளைகளை நடத்தி வரும்படியாக ஆண்டவரே அவருடைய ரத்தத்தினால் மீட்டு கொண்ட தேவன் உடைய வல்லமையினால் செங்கடலை இரண்டாக பிளந்து ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே வெட்டாந்தரையில் அவர்களை வழிநடத்தி வந்தீர். ஆண்டவரே, பிரபாகித்து ஓடினை யோர்தானை தடுத்து நிறுத்திய அதன் வழியாக அவர்கள் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளாய் கடந்து போகும்படி கிருபை செய்தீர். தேவரீர் கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே இதோ நாங்களும் கூட எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவரே தேசமாகி அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு தேவரீர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே ஏற்படுகிற சோதனைகள் ஆண்டவரே வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் மத்தியில ராஜாவே அவைகளிலிருந்து நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் மீட்டு கொள்ளும்படியாக உம்முடைய பாதபடியிலே தேவரீர் எங்களுடைய ஆத்மா ஆவி சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, நீரே முற்றுமுடிய எங்களை உம்முடைய கட்டுக்குள்ளா எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேவரீர் ராஜாவே, இது ஒரு பொல்லாத காலம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த பொல்லாத காலத்திலே ஆண்டவரே கர்த்தாவே ஜீவிக்கும்படியாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய கிருபை இல்லை என்றால் நிச்சயமாக ஆண்டவரே எங்களால் வாழ முடியாது ஐயா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் ஆண்டவரே அன்பிற்காகவும் தயவிற்காகவும் இதோ உம்முடைய பாதம் பணிந்து ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் எங்களை அளவில்லாத உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே மீட்டு கொண்டீர். உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய காரணத்தினால் எங்களை ரட்சித்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை வேலையில கூட உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாரங்கள் அமிழ்த்தினாலும் நாங்கள் மாறா வியாதியினால் கலங்கினாலும் ஆண்டவரே உங்களுடைய காயங்களால் நாங்கள் ஆண்டவரே குணமானோம். இயேசு கிறிஸ்துவின் தடுப்புகளால் நாங்கள் குணமானோம் என்று அந்த விசுவாச ஓட்டத்திலே ஓடுவதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஐயா எங்களுக்குள்ளாக இருக்கிறதான விசுவாசத்தை நீர் ஆண்டவரே வர்த்திக்க செய்யும் ஆண்டவரே. எபிரேயர் 12:1 சொல்லுகிறபடி ஆண்டவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே பொறுமையோடு ஓட கடவுள் என்று சொல்லப்பட்டபடி பொறுமையோடு இந்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடி முடிப்பதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு மகா இரக்கமும் கிருபையும் தயவையும் பாராட்டும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே. தேவரே, நீர் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி ஆண்டவரே ராஜாவே நீர் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் தான் அடிக்கப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தான் நீர் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தான் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டது நாங்கள் சுகமாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரே. நீர் செய்த இந்த மாபெரும் ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே கர்த்தாவே ராஜாவே நாங்கள் ஆண்டவரே விருதாவாய் எண்ணாதபடி ஆண்டவரே ஓ மகத்தான தேவனை எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அப்பா உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த ஆராதனையை நீர் உம்முடைய கட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு எந்த ஆண்டவரே என்ன விதமான ஆண்டவரே ஓ ஜீவ அப்பத்தை நீர் எங்களுக்கு பெற்று தருகிறீரோ இதோ நாங்கள் அதை புசித்து எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பலனடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். மேய்ப்பரை மறைத்து வெளிப்படுகிற தேவன் எங்களுக்குள்ளாக வந்து அதை வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாளின் ஒவ்வொரு காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவரே தேவரீர் ராஜாவே கர்த்தாவே பாடுகிற ஆண்டவரே சகோதரனை நீர் ஆண்டவரே கர்த்தாவே நீர் அபிஷேகிக்கிறது போல பாடுகிற எங்களையும் நீர் அபிஷேகித்து இதோ தேவரீர் கர்த்தாவே நாங்கள் கருத்தோடும் ஆவியோடும் பாடுவதற்கு
கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் ஆண்டவரே, இந்த அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த கூட்டத்திற்காக உங்களுடைய பாதம் பணிந்து செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லக்கரம் நல்ல கரம் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக ஆண்டவரே, மகத்தான தேவன் தாமே இயற்கைக்கு மேம்பட்ட அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் நீர் ஆண்டவரே இடைபடும்படியாக, நீர் அசைவாடும்படியாக தேவரீர் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களை செபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீர் சந்தித்து ஆண்டவரே, கர்த்தாவே, ராஜாவே, எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, ஆனால் எங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் உம்முடைய கட்டுக்குள்ள எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, ராஜாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மனவாட்டியை நீர் உம்முடைய ஆண்டவரே, வேத வாக்கியம் சொல்லுகிறது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று. ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து சேர்க்க இதோ நீர் இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தபடியாக குடும்பத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை வேலை ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தாரும் இந்த இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் கூட நீர் உங்களுடைய கட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தேவரீர் வருகிற உங்களுடைய பிள்ளைகள் துரிதமாய் வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லா துதிக்கான மகத்துவத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் உன்னத நாமத்தின் மூலமாக எங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம். நம் பாடல் புஸ்தகத்தில் 177வது பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம பாடல் புஸ்தகத்தில் 177. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கடலில்
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இனிமாய் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பாடல் புஸ்தகத்தில் 281 பாடலை பாடலாம். பாடல் புஸ்தகத்தில் 281 பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவேன் திருச்சபையானோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இன்னும் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. பாடல் புஸ்தகத்திலே 333வது பாடலை பாடலாம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால்
அல்லேலூயா. மீதி நேரத்தை நம்முடைய மேம்பட்ட கரங்களை ஒப்புக் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதி கன மகிமையெல்லாம் உண்டாயிருக்கும். நாம் நின்று கொண்டிருக்கிறபடி பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். எல்லாரும் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக விசேஷமாய் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு, நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற
தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதில் ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தால் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திரத்தாரையும் கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட வேத வாக்கியத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை மேல் கூட்டுவாராக. கண்களை மூடி செவிக்கலாம். அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த தேவனாகிய கர்த்தர், தேவரீர் மெய்யாகவே உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. தேவரீர் ஆண்டவரே, அருமையான ஒரு பாடலை பாட கேட்ட ஆண்டவரே, நீதான் விசுவாசி பதற வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்றும் விசுவாசிகள் கர்த்தருக்கு மிக பிரியமானவர்கள் என்றும் இப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறது. மெய்தான் ஆண்டவரே, விசுவாசிகளுக்கு வேறொன்றும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது ஆபிரகாம் முதற்கொண்டு கடைசி சந்ததி வரையிலும் அது தரப்பட்டு வருகிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் காணவும் பேசவும் செய்யவும் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். உம்மை அழைக்கிறேன். என்னை அப்புறப்படுத்தி நீர் உட மக்களோடு பேசுகிறதையும் நீர் தான் பேசுகிறீர் என்று மக்கள் உணர்வதை செய்யவும் காண செய்யவும் கர்த்தரை வேண்டிக் கொள்ளுகிறேன். விசேஷமாக ஒருவரும் ஆண்டவரே கர்த்தாவே இதை விட்டு விலகாமல் கவனமாக கேட்டு இதை பெற்றுக்கொண்டு உங்களிடத்தில் தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய அனுபவத்தை விதமாக இந்த ஊழியர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி கூட்டங்களை வைத்திருக்கிறோம். அந்த கூட்டங்களில் 1, 2 தேதிகளிலும் ஆண்டவரே மழையோ வேறு ஒன்றும் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நாங்கள் வானத்தை அடைக்கிறோம். ஆண்டவரே, அன்றைய நாள் முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு முதலாவது நாங்கள் அநேகரை அழைத்திருந்தாலும் முதல்ல நீர் வாரும், நீர் வந்து அந்த கிரியை செய்யும். நீர் இந்த வார்த்தையோடு செய்தியோடு எங்களோடு இருக்கிறதை இந்த பிரணாம் என்பவரை நீர்தான் அனுப்பினீர் என்பதை நிரூபித்து தரும்படி அநேக நூற்றுக்கணக்கான உங்களிடத்தில் வந்து ஐயா எனக்கு உடனடியாக ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லும்படிக்கும் நீர் கிருபை செய்யும்படி சொல்லுங்கள். உங்களுடைய ஜீவனுள்ள கரங்களில் என்னை தாழ்த்துகிறோம். உங்களுடைய அன்புள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற இருதயத்தை விருத்த சேதனம் செய்வீராக. உங்களுடைய பாதம் பணிந்து உம்மிடத்தில் தாழ்த்தி வணங்கி இந்த நேரத்தை நீர் எடுத்து நடந்தபடி செபிக்கிறோம். சபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே காரணம் மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை வெகுவாய் ஆசீர்வதிப்பார். நான் இந்த பகுதியை சபையில் பல முறை பேசிட்டேன். ஆனால் நான் பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் இதை குறித்து பெரிதாக எண்ணவில்லை, அல்லது இதை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பவில்லை. இதன் பேரில் எந்த நடவடிக்கையும் சபை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி இராது என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரிடத்தில் உங்களை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நான் வருவதற்கு முன்பாக கூட உங்களுக்காக செபித்து வருகிறேன். நான் பேசுவது என்னை உயர்த்தும்படி மகிமைப்படுத்தும்படி அல்ல, நீங்கள் கர்த்தருக்குள் வளரும்படி இயேசு கிறிஸ்துவின் சேர்ந்து கொள்ளும்படி தான். ஆகவே சிறு பிள்ளைகளை தகப்பன்மார் உண்மையான தகப்பன் சிக்ஷிக்கிறது போல நானும் உங்களை சில நேரங்களிலே சில வார்த்தைகளால் சிக்ஷிக்கலாம். அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வருமே தவிர, ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர தவறாக
அது உங்களுக்கு செய்யாது. நீங்கள் அதை மிக சரியாக விளங்கி கொள்ளும் போது தான் அது உங்களுக்கு புரிய வரும். ஆகவே நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசக்கூடிய பொருள் த ஹோலி கோஸ்ட். ஒரு மனித வாழ்க்கையிலேயே மிக சிறந்த ஒன்று. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய யாருமே பெற வேண்டிய ஒன்று பரிசுத்த ஆவி. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. நாமினல் கிறிஸ்டியன் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல ஏதோ பெயர் கிறிஸ்தவராக தான் இருப்பீங்க. மாத்திரமல்ல, உங்கள் வாழ்வியல் முறையும் கூட உலக பிரகாரமாகவே அமைந்துவிடும். ஒருவேளை நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், சபைக்கு வரலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவி பெறாமல் போனால் நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டீர்கள். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் சரீரங்களை மறுரூபப்படுத்தக்கூடியவர், இயேசுவோடு கூட உங்களை சேர்க்கக்கூடியவர். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை நீ எப்படி பெற வேண்டும் என்பதை குறித்து நாங்களோடு கூட சற்று நேரம் பேசவும், நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில் பெறுகிற வரையிலும் விடாமல் செபித்து 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 நீங்கள் அதை பெற வேண்டும் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவி மிக அவசியம். இயேசு அதிகமாக கூறினார் இல்லைங்களா? அதெல்லாம் நான் பார்க்கலாம். அது உங்களுக்கு தருவதாக உரைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி பெறணும் என்பதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நானும் இப்போது நம்முடைய தீர்த்து சொல்வதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கடினமான பாவம். இது புரிந்து கொள்ள முடியாது, இதை விலக்கிக் கொள்ள முடியாது. சரிங்களா? நான் மலமோடு பேசிட்டேன் இதை சபையில். ஆகவே இதை விலக்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் ஜபத்தோடு அல்லது உலக தோற்றம் முதல் உங்கள் பெயர் எழுதப்பட்டு இருந்தால் இது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் கிடைப்பது அரிது. நீங்கள் நான் முதல்ல சொல்லக்கூடியது எதுவென்றால், நீங்கள் பழைய ஏற்பாடு 1ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா முடிவு எப்படி வரும்னா, தேவன் 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படும். சரிங்களா? அதே போல் நீங்களும் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நிமித்தமாக கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, வெட்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வியாகுலப்பட்டு, எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் நீங்கள் பெற்று இந்த பரிசுத்தை பெற்றிருந்தால் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பீங்க. அப்பொழுது மாத்திரமே உங்களுக்கு இளைப்பாறுதல். சரிங்களா? ரெஸ்ட் என்று சொல்லுகிறோமே, அது வந்து இது, அது வேற இது வேறு. அது பத்தனும் தூங்கி உங்கள் சரீர ரெஸ்ட். இந்த இளைப்பாறுதல் என்பது, இந்த ரெஸ்ட் என்பது சரீர இளைப்பாறுதல் அல்ல, உங்கள் ஆத்மா இளைப்பாறுதல். ஆகவே உங்கள் ஆத்மாவுக்கு மிக மிக அவசியமான ஒன்று பரிசுத்தார். அதை பெற்றால்தான் உன் வாழ்வியல், வாழக்கூடிய முறைகள் மாறும், உன் பேச்சு மாறும், உன் செயல்கள் மாறும். இல்லை என்றால் மாறாது. நீங்கள் நேற்று போலவே இன்றைக்கு இருப்பீங்க, இன்றைக்கு போலவே நாளைக்கு இருப்பீங்க, அடுத்த நொடிக்கு நொடி மாறுவீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் அதனுடைய சம்பவம் வேறு. நான் இதை ரொம்ப உங்களுக்கு அவசியமாக சொல்லணும் என்று மிகப்பெரிய வாஞ்சியோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஆகவே முதலாவது, வாட் இஸ் ஹோலி கோஸ்ட்? பரிசுத்த ஆவி என்பது என்ன? பரிசுத்த ஆவி என்பது பிதாவாகிய தேவன், அவருடைய ரூபம் ஆவியின் ரூபம் என்று இயேசு கூறினார் இல்லையா? மத்தேயு 4, நான் நிறைய வசனங்களை சொல்லுவேன், குறித்து கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. மத்தேயு 4:24 நீங்கள் வாசிக்கிற போது, தேவன் ஆவியாக இருந்தார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். கவனிக்க வேண்டிய வார்த்தைகளை நான் சற்று சில வார்த்தைகளை ஆழப்படுத்தி பேசுவேன். இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற முறைகள் உங்களுக்கு பரவாயில்ல என்பது போல, சரியாக இருப்பது போல தோன்றிவிடும். இல்லை, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற வரையிலும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. அல்லேலூயா. உங்களை அறியாமலேயே தவறுதலாகவும் பாவமாகவும் வாழ்வீங்க. ஆனால் நீ தவறுதலாக வாழுறேன்னு உனக்கு தெரியாது, பாவமாக இருக்கிறேன்னு உனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் உன்னை பற்றி பேசுவார்.
சரிங்களா? உன்னுடைய காரியங்களை குறித்து பேசுவார். இப்போ பரிசுத்த ஆவி என்பது தேவன். அந்த சராசரி சிருஷ்டித்தாரே அவர் தான் பரிசுத்த ஆவி. அவர் அவருடைய ரூபம் ஆவியின் ரூபம் என்று இயேசு கூறினார். மாத்திரமல்ல, அவரை தூதர்கள், அவரோட பரலோகத்தில் தூதர்கள் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னார். அப்போ ஆவியான பிதாவாகிய தேவன், இயேசு அல்ல, நான் அதற்கு பின்னாடி வருகிறேன், இயேசு கிறிஸ்து அல்ல, மன்னிக்க வேண்டும், இயேசு அல்ல, பிதாவாகிய தேவன் தான் ஆவியானவர். இந்த இயேசு மனிதனாக வந்தபோது அந்த பிதாவாகிய தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நுழைந்து கொண்டார். அதன் பிறகு இயேசுவானவர் பேசுகிற பேச்சு, செயல்கள், கிரியைகள், வியாதிகளை சுகமாக்குதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், இது அத்தனையுமே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவித்திருந்த அந்த பரிசுத்த ஆவியாகிய பிதாவாகிய தேவன் தான் செய்தார் என்று இயேசு கூறுகிறார். நான் ஒன்றும் செய்யவில்லை, எனக்குள் வாசமாக இருக்கிற பிதாவானவரே அப்படி செய்தார் என்று சொல்லுகிறார். கேட்குறீங்களா? அமைதியாக இருங்க. எனக்கு கொஞ்சம் உங்கள் வாயின் வார்த்தைகளை கொஞ்சம் எனக்கு சொல்லணும். சரிங்களா? அப்புறம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப், அல்லது பரிசுத்த ஆவி, அல்லது பிதாவாகிய தேவன், அவரை தான் வேத வாக்கியம் அல்லது இயேசு நித்திய ஜீவன் என்று சொன்னார். அந்த நித்திய ஜீவன் எங்கு இருக்கிறது? வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே தான் இயேசு வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிவதில்லை என்று சொன்னார். நித்திய ஜீவன் ஒழிந்து போகாது. நித்திய ஜீவன் என்றால் இட்டர்னல் லைஃப். ஆங்கிலத்தில், தமிழில் நித்திய ஜீவன் என்பது என்றென்றைக்குமே ஜீவிக்கக்கூடியது. அது அழிந்து போகாது, அது அழிய முடியாது, அதற்கு மரணம் கிடையாது. அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை உனக்கு தருவதாக சொன்னார். இப்போ வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே நித்திய ஜீவன் வரும். என்ன செய்தாலும் வரும், யார் தடுத்தாலும் வரும். வார்த்தையும் நித்திய ஜீவனும் ஒன்று. இப்போ வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தையாக, கேட்கிற வார்த்தையாக அதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் மேல் பரிசுத்த ஆவி நிழலிடும். சரிங்களா? இது நான் உங்களுக்கு வேக சொல்லிடுறேன். இப்போ நான் உள்ள போக விரும்புகிறேன். ஆகவே பரிசுத்த ஆவி என்பது என்ன? அந்த சராசர சிருஷ்டித்தாரே சர்வ வல்லமுள்ள தேவன், அவர்தான் இயேசுக்குள்ளே இருந்தார், இயேசுக்குள்ளே நுழைந்து கொண்டார். இப்போ இனி இந்த பூமியில வாழ்ந்தது, பேசினது, செய்தது, பிரசங்கித்தது எதுவுமே இயேசு இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுக்குள் இருந்த நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவி அல்லது பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் அவருக்குள் இருந்து மக்களை, உலகத்தை தன்னோடு கூட இழுத்து கொண்டார். கேட்குறீங்களா? இதெல்லாம் நான் இன்ட்ரோடக்ஷன். இது பாருங்க, தேவன் ஆதியில் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது அவர்களோடு இருந்தார். இவர்களும் அவரோடு இருந்தார்கள். அவர்கள் தேவனை காணுகிற போது அவர்களுக்கு எந்த மாற்றமும் தெரியல. ஏன்னா அவர் இருப்பது போலவே இவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு கூட என்ன வாக்குத்தத்தம்னா, இயேசு வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்பதினால் என்று நமக்கு இன்றைக்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே நாம் படிக்கிறோம். அப்போது அன்றைக்கு ஆதாமை தேவன் அவருடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கின போது பிதாவாகிய தேவன் தன் சாயலை ஆதாமில் பார்த்தார். கவனிக்க வேண்டும், தவற விடாது. பிதாவாகிய தேவன் ஆதாமை அவருடைய சாயலில் ரூபத்தில் சிருஷ்டித்த போது அவன் மனிதன் தான், ஆனால் தேவன் தன்னையே அவனுக்குள் பார்த்தார். ஆதாமும் அவரை அறிந்து கொண்டு இருக்கிறவனாக பார்க்கிறார். பிறகு இந்த ஒரு ஸ்திரீ சிருஷ்டிக்கப்பட்ட பிறகுதான் காரியங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறி போகிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆதாமிடத்தில், தன் மகனிடத்தில் பேசினார். பாருங்க, தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டித்து அவனை உண்டாக்குற போது, மனிதனா உண்டாக்க போது அவனுக்கு அவர் சொல்லுகிறார், என்னுடைய குமாரன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை கூட மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டது.
தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தேவனுடைய குமாரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். சரிங்களா? ஆகவே ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, எழுதிக்கலையா யாரும்? பார்த்தீங்கன்னா அங்கே ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கும். அதே போல் இயேசு கிறிஸ்துவையும் கூட அவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் என்றும் மனுஷகுமாரன் என்றும் வேதம் சொல்லும். கேட்குறீங்களா? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி. கவலை விட்டுறாதீங்க, கேளுங்க, ரெக்கார்ட் பண்ணி விட்டு திரும்ப திரும்ப கேளுங்க. சரிங்களா? ஆகவே அந்த நாம் பார்க்குற இயற்கைகள், இயற்கைக்கு மேம்பட்டவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அந்த பிதாவாகிய தேவன். அவருடைய ரூபம் ஆவியின் ரூபம். அந்த பிதாவாகிய தேவன், அந்த ஆவியாய் இருக்கக்கூடியவர் தான் இயேசுவுக்குள் வாசம் செய்தார். கொலோசையர் 2:9 அதை சொல்லுகிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்தது. அப்போ பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாரையும் சந்திக்கும்படி நம்மை கொஞ்ச நேரம் இது இருக்கட்டும். நான் சிலதெல்லாம் பேசி நடுவில் மாறி விட்டு வேறொரு காரியத்தை போயிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கவனிக்கிறவங்க சற்று எழுந்து இல்லையா இதை சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் திரும்ப வருவேன். நான் பேச்சில் ஒன்றை சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணாத தாண்டிடுறேன். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு சொன்னீங்கன்னா நலமாயிருக்கும். இப்போது மனுஷனை தேவனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் படைத்தார். கேட்குறீங்களா? ஏன் படைத்தார் என்றால் அவர் என்ன கிரியைகளை செய்தாரோ, புரியுதுங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி 2 வசனத்தை வாசிக்கிற போது அவர் தன் கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். நான் அது ஒரு பெரிய ரகசியம், பின்னாடி பார்க்கலாம். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். சரிங்களா? ஏன் ஓய்ந்திருந்தா? அவர் செய்ய வேண்டிய கிரியைகளை ஆதாம் செய்யணும். அல்லேலூயா. இப்போ தகப்பனா இருக்கக்கூடிய யாருமே தன் மகன் என்னை போல இருக்கணும், தன்னை போல இருக்கணும் என்று தான் எண்ணுவான். புரியல? எந்த தகப்பனும் இன்னும் என்னை விட மிக உயர்ந்த ஸ்தலத்தில் அவன் இருக்க வேண்டும் என்று எந்த தகப்பனும் தன் மகனுக்கு விரும்புவான். இதைத்தான் தேவனும் கூட அவர் ஓய்ந்திருந்தார். ஏன் ஓய்ந்திருந்தார்? தன் மகன் மீதியான காரியம் செய்வான் என்று எண்ணினார். ஆகவே என்ன செய்தாரு? இதை செய்யாத, டோன்ட் டு தட் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அந்த அவருடைய மகன் தன் தகப்பனுக்கு ஏற்றவனாக அவன் வாழ்ந்தான். ஆனால் ஸ்திரீயாக இவருடைய சரீரத்தில் ஸ்திரீ எடுத்த பிறகு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. சோரிகளை உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லலாமா? நான் ஸ்திரீகளுக்கு என்று ஒரு செய்தி எடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்னைக்குன்னு சொல்லுங்கள். வாரத்தில் நடுவில் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும். அதே போல் புருஷர்களுக்கு நிறைய உங்கள்கிட்ட பேசணும் நான். ஆகவே தான் கடந்த 2 வாரமும் ஒருவேளை நீங்கள் பலவிதமாக யோசித்துருப்பீங்க, பலதான் பேசியிருப்பீங்க. இவருக்கு பாருங்கள் செய்தியை சொல்லலை. நான் சொன்னதெல்லாம் செய்தி தான். 2 வாரமும் செய்தி தான் சொன்னேன். நான் செய்தியாக சொல்லி நீங்கள் கேட்டு கை தட்டிட்டு போயிட்டுருப்பீங்க. ஆனால் 2 வாரம் அப்படியே இல்லை. உங்களோட சொந்த வாழ்க்கையின் பின்பாகத்தை குறித்து பேசுவோம். செய்தியோடு சேர்ந்து தான் அது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இராமல் போனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மெசேஜ் மட்டும் கேட்டுட்டேன்னா நீ உனக்கு பிரயோஜனமே கிடையாது. நல்லது, ஆனால் பிரயோஜனம் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. அதன் பிறகு நீ செய்ய வேண்டிய கிரியைகள் இருக்கிற தவறுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், அது ஒருவேளை அது செய்தியானா அதுலேருந்து எப்படி வெளியே வரும், இது போன்ற காரியங்கள்லாம் இருக்குது. அல்லது அநேக சமையலில் நீங்கள் சொந்தமாக சிந்திப்பீர்கள். நான் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதை கூட கேட்டுட்டு அநேக நீங்கள் வேறு விதமாக பேசுவதை எனக்கு தெரியும், நான் கேள்விப்படுறேன். உங்களுக்கு என்ன தெரியும் பைபிளை பற்றி, ஆண்டவரை பற்றி? இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே கேட்கணும். தேவனை குறித்தோ, திருவசை குறித்தோ, வார்த்தை குறித்தோ உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது உனக்கு. சரிங்களா? ஒன்றுமே தெரியாது. ஒரு சிறு விஷயத்தை சொல்லுகிறேன். நேற்று சாலமன் தம்பி கூட பேசிட்டு இருக்கிற போது சில விஷயத்த சொல்லியிருந்தேன். நான் அது ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்து கொள்ள போகிறேன். பிரணாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தரிசனங்களை காண்கிறவர், இந்த விஷன் என்று சொல்லுகிறவங்க, விஷன் பார்க்கிறவர். ஒரு நாள் அவர் காற்றுக்கு போகிற போது அவரோட கூட அநேகர் போவாங்க. 4-5 பேர் அல்லது 10 பேர் கூட போவாங்க, ஒரு குழுவாக போவாங்க. போனாலும் இவர் தனியாக பிரிஞ்சிடுவார். அவங்கெல்லாம் ஒரு மானையும் ஏதோ ஒன்று அரிசி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கள, அவங்க அதை அறுத்து க்ளீன் பண்ணி அதை வேக வைக்கிறதுக்குள்ளே இவர் தனியாக வெளியே போயிட்டு இல்லை மலை மேலே போயிட்டு ஆண்டோட கூட பேசிட்டு கீழே வருவார்.
இவர் பின்னால் வரமாட்டார். இவர் கூட எல்லாம் நல்லா கவனிக்கணும். இவர் கூட எல்லாரும் போவாங்க. ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு இவர் மட்டும் போவார். யாரையும் கூட கூட்ட மாட்டார். இயேசு கிறிஸ்துவ கவனிச்சிங்களா? மார்க்கு லூக்கால வாசிக்கிற போது இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனித்து மலையின் மேல் ஏறினாங்க. கவனிங்க. அதே போல எல்லாருமே மோசே ஜனங்களை விட்டுட்டு தனித்து சீனாய் மலை மேல் போனான். எலியா தன்னோடு கூட இருந்த சீஷா ஒருத்தர் தான், அவனை கீழே விட்டுட்டு இவன் மட்டும் தனித்து மலை மேலே போனான். இது ஒரு பெரிய ரகசியம். இவைகளை உங்களால் புரிந்து கொள்வது கஷ்டம். நீங்கள் உலகத்துக்குரிய விஷயம் மக்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? பைபிளை பற்றி, ஆண்டவரை பற்றி, செய்தியை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் சில காரியங்களை ஏற்றுக்கொள்கிறீங்க. மற்றபடி நீங்கள் டீப்பாக ஆவிக்குரியத்தில் போவதற்கு உங்கள்கிட்ட எந்த வழியும் கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது. உங்களை நிறைய பேர் எனக்கு தெரியும். நீங்கள் பின்னாடி எப்படி பேசுகிறீங்க, என்ன செய்றீங்கன்னு தெரியும். நீங்கள் ஆவிக்குரியத்தில் பிரவேசத்தை செய்ய மாட்டீங்க. நீங்கள் ஆவிக்குள்ளே பிரவேசித்து கிடையாது. அது உங்களுக்கு தெரியாது. எப்படி பிரவேசிக்கணும்னு தெரியாது. இப்போ நான் இருக்கலாம் அப்படியே இருந்து செய்தி கேட்டு மேலே போயிடலாம் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் கிறிஸ்துக்குள் போக, ஆவிக்குள்ளே போக வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களை போல் அநேகர் மாறி போகிறீங்க. அவங்களுக்கு சில பேர் அவங்களோட கூட சேர்ந்து கொடுக்குறீங்க. ரொம்ப தவறாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ரைட்டாக இருப்பதாக எண்ணிக்கொள்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் கூட எதுவுமே தெரியாது. படிங்க 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். கொஞ்சம் நல்ல ஆழமாக பைபிள் எதுதானே எடுத்து பாருங்கள், இல்லை சொல்கிறத கேளுங்க. தயவு செய்து எடுத்து பாருங்கள். நீங்கள் பல முறை இந்த வசனத்தை நான் சொல்ல கேட்டு இருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி தருவாராங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், பேஜ் நம்பர் 228. தயவு செய்து எடுங்க, அவங்க பைபிள் எடுங்க. ஒன்றுமே தெரியாமலேயே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற நபர்கள்லாம் இருக்கிறீங்க. ரொம்ப தவறு செய்கிறீங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து யாருன்னா படிங்க. நல்லா தெளிவாக படிங்க. என்ன சொல்லுது? நமக்கோ அந்த ஆவியினாலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். உங்களுக்கு ஒன்றையும் வெளிப்படுத்தலாம். நீங்கள் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டீங்க. இந்த வேத வாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்லுபடியாகும். இந்த வேலை செய்யணும். ஆனால் செய்யலைன்னு நீங்கள் நடந்து கொள்கிற முறைமை சொல்லும். நீங்கள் அதிலே படிக்க போகிறீங்க. பாருங்க, படிங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த பிதாவினத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள், ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அது எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்குள்ள அந்த ஆவி வந்திருக்குது. அதே போல் உட்காந்துருவங்க எல்லாரும் பற்றியும் யாருக்கு தெரியும்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு தான் தெரியும். நீங்கள் நிறைய நேரத்தில் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில மனிதர்கிட்ட பேசும்போது அவனுடைய ஆவி அழைப்பார். அவனுடைய ஆவி வரும். நான் நிறைய உங்களுக்கு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து பேசிட்டு போவோம். ஏன்னா அவங்ககிட்ட பேசினா அவன் தப்பாக பேசுவான். உங்களை நான் ஒரு ஆளை எடுத்துகிட்டு பேசுவேன்னா நீங்கள் தப்பாக பேசுவீங்க. ஆனால் உன்னுடைய ஆவியை அழைத்து நான் பேசினா தப்பாக பேசாது, அது சரியாக பேசும். அந்த முறை அந்த அவிதமாக ப்ராஃபிட் அநேக சமயம் செய்திருக்கிறார். சரிங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கும் தேவன் அவையில் தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். என்ன பார்க்குறீங்களா? இந்த சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வரையிலும் யூ ஆர் எ நன் ஆஃப் பிஸ்னஸ். இது ஒன்று கிடையாது. ஆகவே தான் உங்கள் பேச்சு செயலெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது ஆவிக்கேற்றபடி இருக்காது. சரிங்களா? அடுத்த லைனுக்கு போங்க. உங்களுக்குள்ளது பாரு ஆவி, அதுக்கு தான் உங்களை பற்றி தெரியும். சரிங்களா? வேறு யாருக்கும் தெரியாது. உன்னை நான் பேச கேட்டால் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பொய் தான் பேசுவீங்க. ஏன்னா சில வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். நீங்கள் பொய் தான் பேசுவீங்க, ரைட்டாக பேச மாட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். கேட்குறேன்னா நீங்கள் இந்த பக்கம் ஒரு ஆள் கேட்கலாமா? கண்டிப்பாக போய் பேசுவீங்க.
ஏன்னா அந்த ஆவி வந்தால்தான் சரியா பேச முடியும். நீ அதை புரிந்து பாட வேண்டும். பாடல்களை பாடுவது என்பது அதை குறித்து புரிந்து உணர்ந்து வார்த்தையோடு செய்தியோடு பல யோசனைகளுடையவர்களாக நீங்கள் பாட வேண்டும். அப்போதான் அந்த பாடல்கள் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே விசுவாசி என்பவனுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிஃப்ட் எதுனா Holy Ghost. அல்லேலூயா. நீங்க அதை பெறுகிற வரைக்கும் நீ தூங்க மாட்டேன், எங்கெல்லாம் போக மாட்டேன், அதுக்காக முயற்சி செய்வேன். சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த ஆபிரகாம் அழைக்கிற போது கேட்குறீங்களா, ஆபிரகாம் என்ன பண்ண, தன் ஜனத்தாரை விட்டு தன் இனத்தாரை விட்டு தன் ஊரை விட்டு வெளியே வாழ. எப்படி ஆண்டவர் ஒரு ஒரு ஆடிபிள் வாய்ஸ், ஆபிரகாமே அப்படி ஆடிபிள் வாய்ஸ் இல்லை, தட் இஸ் ரெவலேஷன், ரிவீலிங் இன்சைட். உள்ளுக்குள்ள ஒன்று தோணுச்சு. ஆபிரகாம் வெளியே போனார், எல்லாத்தையும் விட்டு போயிட்டான். செய்வியா நீ? எல்லாத்தையும் விட்டு வாங்க வருவியா நீ? ஆபிரகாம் வெளியே போயிட்டார். கவனிங்க, வெளியே வந்துட்டார். என்ன எதுவுமே கேட்கல, வெளியே போயிட்டார். எதுவுமே எடுத்துட்டு வரல. சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை 2 நாள் 3 நாளைக்கு எதனா அப்பா சுட்டு எடுத்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டார். அந்த ஊரை விட்டு வெளியே வனாந்திரத்துக்கு போயிட்டார். இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும் தெரியுமா, வெளியே போன்ற ஒரு வெளிப்பாடு வந்தவொடனே உடனே கீழ்ப்படித்தார் பற்றியா. அங்கே தான் ஆபிரகாம் விசுவாசி என்று தன்னை வெளிப்படுத்தி. ஒரு விசுவாசி அந்த வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படிவா. இதுதான். ஆகவே தான் உனக்கு ரெவலேஷன், வெளிப்பாடு அல்லது அந்த விசுவாசம் என்பது உனக்கு தேவை. ஃபெய்த், ரெவலேஷன், விசுவாசம் எல்லாம் ஒன்று. அது உனக்கு இருந்ததுன்னா அது என்ன சொல்லிச்சு கீழ்ப்படி. இது தாங்க மேட்ரு. இது ஆபிரகாமத்துக்கு பாருங்க, ஆண்டவர் நீ வெளியே வா, நான் உன்னை இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், நான் போலீஸ் ஒன்று ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டோம் சொல்லலை. ஆபிரகாமே வெளியே போ, உன் இனத்தாரையும் உன் ஜனத்தாரையும் உன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இன்னொன்று, தட் இஸ் நாட் ஆடிபிள் வாய்ஸ், தட் இஸ் த உள்ள இன்சைடில் அவனுக்கு தோன்றின ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை கேட்டு வெளியே போயிட்டான். நீங்கள் வருவீங்களா, நீங்கள் செய்வீங்களான்னு யோசித்து பாருங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானால் அப்படி செய்வீங்களா? அவர் செய்தார். அது ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாயிடுச்சு. இவன் கீழ்ப்படிந்ததுனால அது அவனுக்கு விசுவாசம் என்று அறியப்பட்டது. கேட்குறீங்களா? ஒரு வசனம் படிங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம். இதெல்லாம் பாருங்க, ரொம்ப கவனிக்கணும். நான் இதை ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஆழமாக இதை சொல்ல வருவேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 1 முதல். இது தாங்க, இதை தாங்க உட்காந்துருந்தீங்க அத்தனை பேரும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் பெறணும். என்னது, ஆபிரகாம் என்ன செய்தானா, அவனுக்கு உள்ள ஆபிரகாமே வெளியே வான்னு சொன்னதை கேட்டு செய்தான் பாரு. அந்த தேவன் அவனுக்கு அது நீதி என்று எண்ணினார். உங்களுக்குனால பைபிள் இவ்வளோ பைபிள் இருக்கு, இவ்வளோ 1400 செய்தி இருக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது ஒரு போதகர் இருக்கிறார். ஆபிரகாம் யாரும் கிடையாது, எந்த சபையும் கிடையாது, எந்த போதகரும் கிடையாது, அல்லேலூயா, அல்லது பைபிளும் கிடையாது. எப்படி வந்திருப்பான்? ஒண்டர்ஃபுல். இந்த இடத்த சரியா பிடிக்க முடியுமான்னு பாருங்க. பிடிச்சிக்கலாம், அடுத்ததெல்லாம் நான் சொல்ல போதெல்லாம் புரியும். அப்போ அவனுக்கு தேவன் என்ன செய்தாரு, அவன் சொன்னதை கேட்ட உடனே தேவன் அந்த ஆபிரகாமுக்கு நீதி என்று நீதி அது என்று சொன்னார். இந்த நீதி அவன் செய்தபடினால படிங்க 10வது வசனம். அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது, அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே, மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி என்னப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும். போதும். டீப்பா கேட்குறீங்களா? ஸோ டீப்பு. நான் பேசுறது அசாதாரணமாக இருக்கும்.
நான் அவங்களுக்கு புரியபடி அசாதாரண பேசுகிறேன், ஆனால் ரொம்ப ரொம்ப ஆழமான நான் பிறகு நிறைய உள்ளே போன பிறகு சொல்கிறேன். மிகப்பெரிய பிளஸ்ஸிங் இந்த செய்தியில் நீ வந்ததுக்கான பெரிய கிஃப்ட்டு. சரி, இப்போ கவனிங்க. ஆபிரகாம் பாருங்களேன், இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் மைக்கில், நீ கேட்குறீங்க. அந்த மாதிரி ஆபிரகாம் கேட்கல, அந்த மாதிரி ஆபிரகாம் பேசலை. அல்லது நீங்கள் எல்லாம் சபையில் வரீங்க, அதுபோல் ஆபிரகாமுக்கு ஒரு சபை இல்லை, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை. அவன் சொல்றதுக்கு தீர்க்கதரிசி கிடையாது, தரிசனங்களை பார்த்து சொல்றதுக்கு தரிசன தீர்க்கதரிசி இல்லை. தேவனும் நேராக வந்து அவன்கிட்ட பேசலை. ஒரு எண்ணம் தோன்றினது, அதை தோன்றின உடனே அதை கேட்டு வெளியே போயிட்டார். தேவன் அதை பார்க்கிற போது பெரிய சந்தோஷப்பட்டார். சாதாரண சந்தோஷம் இல்லை. இந்த இடத்த நீங்கள் ரொம்ப பிடிக்கணும், இல்லைன்னா என்ன 7 மணி கேளுங்க, நான் கொஞ்சம் விலைக்கு கூட சொல்கிறேன். ரொம்ப பிடிக்கணும் உங்களுக்கு. உள்ளத்தில் தோன்றினதை மனதில் வைத்து வெளியே போயிட்டான். இது இட் இஸ் பாசிபிள், இட்ஸ் பாசிபிள், இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட்ஸ் பாசிபிள். இது நடக்கக்கூடிய சம்பவமே இல்லை. உங்கள் மனசில் தான் எவ்வளோ நடக்குது. இதுதான் இல்லையா? செய்துறீங்களா? செய்துறீங்களா? செய்யலை. ஏன்னா அது என்னதுன்னு தெரியல உனக்கு. அல்லேலூயா. உன் மனசில் ஒருத்தெல்லாம் செய்கிற நீ ஏனிப்படி செய்கிற செய்யலை. உனக்கு அதை பற்றி தெரியல. உனக்குள்ளிருந்து பேசுறது யார் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியல. அது பேயா அல்லது தேவனான்னு தெரியல. Am I right? தெரியல. அல்லேலூயா. உங்களுக்கு இவ்வளோ மெசேஜ் இருந்தும் தெரியல. இவ்வளோ பெரிய வேத புஸ்தகம் 66 ஆகமங்கள் உள்ள பைபிள் இருந்தும் தெரியல. உங்களுக்கு இந்த நாட்களுக்குரிய செய்தியாளன் இருந்தும் தெரியல. பார்த்தீங்களா? ஆனால் ஆபிரகாமுக்கு எதுவுமே இல்லை. பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. இயேசுவை கூட பைபிள் என்ன சொல்லுது? ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லுது. அவர் எவ்வளோ பெரியவர். நான் அவருக்கு வர பின்னால அவர் ஆபிரகாமின் சந்ததின்னு பைபிள் சொல்லுது. தெரியுமா? சொல்லுது என்ன? ஆபிரகாமின் சந்ததியை பற்றி மத்திய 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆபிரகாமிலிருந்து துவங்கி இயேசு விட்ட முடியும். அவருடைய சந்ததி இன்னும் கூட படிங்க. நேரடியாகவே ஆபிரகாமின் சந்ததி யார் என்று பைபிள் சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 3:16. கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம். எனக்கு ரொம்ப மிக நீங்கள் என்னை கேட்டுக்கிட்டேன்னா இந்த வருஷம் பூரா பேசலாம். அவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள ஒரு செய்தியை நான் உள்ளத்தில் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படி நான் அவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்து என்று பைபிள் சொல்லுது. அப்போ என்ன பாருங்களேன், முக்கியமான விஷயம். இந்த மனிதன் தேவனுடைய சத்தத்தை உள்ளுக்குள்ள கேட்டு பாருங்க. நான் சொல்றவங்க எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள நிறைய பேசுது, நிறைய விஷயங்கள் பேசுது இல்லையா? நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது, உங்ககிட்ட பேசுது இல்லையா? கவனம் வேணா பார்த்துனுங்கிறீங்களே. உங்ககிட்ட பேசுற ஒண்ணு இல்லை, ஆனா உங்ககிட்ட என்ன எது பேசணும்னு தெரியல. ஆனா ஆபிரகாம் அதை குறித்து அறிந்தானோ இல்லையோ உடனே கீழ்படிச்சிட்டான். இப்ப இவனுடைய கீழ்படிஞ்சதுனால இயேசுவானவர் தான் இவருடைய சந்ததி என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ அதே கலாத்தியர் 3 கடைசி 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா நீங்க எப்படி ஆபிரகாம் சந்ததியா தான் வரீங்கன்னு பாருங்க. கொஞ்சம் வேகமா. ஏனெனில் எத்தனை பேர் ஞாசம் எடுத்துட்டீங்கல்ல? எத்தனை பேர் கிறிஸ்துவ தரித்துனுக்கிறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவ தரிச்சுனுக்கிறீங்க? உங்க பைபிளை பார்த்து பேசுங்க. ஆனா நம்ம என்ன பேசுறோம், என்ன எதெல்லாம் பேசுறோம். நீ தான் சிறந்த மனிதன் என்று பாஸ்டர் எல்லாம் போய் குறை சொல்லுவீங்க, குற்றம் சொல்லுவீங்க. பாஸ்டர் பற்றி அங்கே சொல்லுவீங்க, சொல்றதெல்லாம் சொல்லிருப்பீங்க. அது பிசாசின் ஆவி. அது நல்லாவியா இருந்தால் அப்படி பேசாது. அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு தெரியும். 100% அது பிசாசின் ஆவி. அது இருந்தால்தான் பாஸ்டர் பற்றிய பேசும்.
நீங்கள் பாஸ்டர் பற்றி எப்போ இங்கே அங்கே ஏதாவது சொல்கிறீங்களோ அப்போவே நீங்கள் அவுட்டு கேஸ். நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முடியவே முடியாது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் பைபிள் படிச்சா தான் தெரியும். நீங்கள் நான் சொல்ல நினச்சிக்காதீங்க, போய் பைபிள் படிச்சு பாருங்க, அப்படிதான் இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா. சரி, இப்போ படிங்க. ஆ ஆ இதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியோட ஹைலைட். இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு கொஞ்சம் கவனிச்சிருக்கேன். ஆபிரகாமின் சந்ததி என்று பைபிள் சொல்லிச்சு இல்லையா? எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? நீ யாரும் ஒத்து இல்லையா? நல்லா சத்தமா சொல்ல. பொய் சொல்றதுக்கு மெதுவா சொல்லுங்க, மெய்யாண்ட சொல்றது சத்தமா சொல்லுங்க. பொய்யை உறக்க பேசுறீங்க, மெய்யாண்ட பேசவே முடியல. பாருங்க, ரொம்ப கவனிங்க. இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா பரிசுத்தாய் நான் புரியும். ஆபிரகாமை தேவன் வெளியே அழைக்கிறார். வெளியே வந்துட்டார். அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு இருக்குமா, வெளியே போனால் தண்ணி கிடைக்குமா? நீங்களா இருந்தால் அப்படி தானே சொல்லுவீங்க. என் பிள்ளைங்களை விட்டு எப்படி வர்றது, என் குழந்தைகளை விட்டு எப்படி வர்றது, எங்கள் அம்மா விட்டு எப்படி வர்றது, எங்கள் அக்கா விட்டு எப்படி வர்றது, என் தங்கச்சி விட்டு எப்படி வர்றது, அதானே சொல்லுவீங்க. அப்படி தான் சொல்லுவீங்க. நானே உங்களை ஒரு சில இடங்களை கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டீங்க. உங்கள் யோசனைகள் பின்னிட்டு போகும். அதை விட்டு எப்படி வருது, இதை விட்டு எப்படி வருது, எதை விட்டு எப்படி. அப்போ ஆபிரகாம் வந்தார். அது எப்படி வந்தார்? உனக்கு இவ்வளோ பைபிள் இருந்து உன்னால் முடியல, ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதர் அதோட உள்ளுக்குள்ளே பேசுனதை கேட்டு, இதுதாங்க ரொம்ப பெரிய மேட்ரு. நீங்கள் இந்த விஷயத்தை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வைப்பாராங்க. நான் திரும்ப சொல்லுவேன், வெளிப்பாடு என்பது உள்ளுக்குள்ளே வருவது, உள்ளே தோன்றுவது, சிந்தையில் அல்ல, உள்ளே தோன்றுவது. அந்த உள்ளே தோன்றக்கூடிய அதை ஆபிரகாம் அது தேவன்னு புரிஞ்சுக்கிட்டான். பைபிள் இல்லை, செய்தி இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் தனக்குள் பேசினது தேவன் என்று அறிந்து கொண்டா. இல்லை எப்படி வருவான்? ஊரை விட்டு, தேசத்தை விட்டு, மக்களை விட்டு, இனத்தாரை விட்டு எப்படி வருவான்? எப்படிங்க வருவான்? ஏதோ ஒன்று மனசை துணிச்சு போயிடுவானா? புரியுதுங்களா? அவன் அதை வெளியே வருகிறான். அவனுக்குள்ளாக பேசினது தேவன் என்பதை அறிந்து கொண்டான். மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று. ஆகவே தான் இன்று வரைக்கும் ஆபிரகாமை குறித்து உலகமே எல்லா ஸ்தாபனங்களும் பேசிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒருவர். நமக்கு தேவன் உங்களோட கூட காது வழியாக பேசுகிறார், என்னுடையோ பேசுகிறார். அப்போ மிக மோசமாக இருக்கிறீங்க, மிக மட்டமாக இருக்கிறீங்க, வெளியே போய் தாறுமாறாக பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்க, முன்னாடி வரும்போது நல்லா இருக்கிறீங்க இல்லை. ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யல. பாருங்க, உள்ளே பேசுகிறது தேவன் என்பதை நிச்சயித்தான், சந்தேகப்படலை என்று உங்கள் பைபிள் சொல்லுகிறது. இந்த 4ஆம் அதிகாரம் தொடர்ந்து போனீங்கன்னா அவன் சந்தேகமாய் எண்ணாமல் என்று சொல்லும் பைபிள். அப்போ உள்ள பேசினது தேவன் தான் என்பதை அறுதியிட்டு உறுதியாக நம்பினான். இதுதான் தேவன் பார்த்து அதை அவனுக்கு நீதியாக எண்ணி அதை செய்ததுனால ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளம் தான் விருத்த சேதனம். ஆபிரகாம் அந்த ஊர்ல இருக்கும்போது விருத்த சேதனம் செய்துட்டு வெளியே போல. அல்லேலூயா. சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளியே போன பிறகு விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க இல்லை அப்படின்னு பவுல் சொல்றாதீங்க. அவனுக்கு விருத்த சேதனம் எப்போ கொடுக்கப்பட்டது? அவன் சொல்றதுக்கு முன்னால இல்லை. அந்த காரானூரில் இருந்தாரு, அப்போ விருத்த சேதனம் செய்யப்படலை. இந்த வார்த்தையை கேட்டு வெளியே வந்தார்பார், அதற்கு அடையாளமாக விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு விருத்த சேதனம் உண்டு. அதுதான் ஹோலி கோஸ்ட். அல்லேலூயா. இப்போ ஹோலி கோஸ்ட்ன்றது பெரிய விஷயம் அது. இப்போ அந்த ஹோலி கோஸ்ட்டை பெறுவதற்குரிய வழிமுறைகளில் நீ இருக்கிறாயா? ஆபிரகாம் இருந்தார். உள்ளத்துல பேசுறதை வச்சு அது தேவன் என்று அறிந்து விசுவாசத்தை வெளியே போயிட்டான். புரியல நான் சொல்றது. ஒரு குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு, இனஜன பந்துக்களை விட்டு, நண்பர்கள் உற்றார் உறவினர்களை விட்டு வெளியே வாங்கினா அது கூட ஆர்டிபிளா ஆர்டிபிள்னா ஆபிரகாமே என்று சத்தமா பேசுறது,
காதுகள் வழியா கேட்கல, உள்ளத்துல பேசினார். The revelation, the revealing. தேவன் உள்ள பேசினார். உள்ள பேசுறது தேவன் தான் என்று அறிந்து வெளியே போயிட்டான். உங்ககிட்ட எத்தனை முறை உள்ள பேசக்கூடிய ஒன்று இருக்குது. எப்பாவது கீழ்ப்பிடிச்சிருக்கிறீங்களா? எப்பாவது அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் ஒரு பெரிய சிறந்தவராக பேசுகிறீங்க அல்ல. ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலை. இப்போ தேவனுக்கு அது எப்படி இருக்கும்? நான் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு சபையை கொடுக்கல, ஒரு பாஸ்டர் கொடுக்கல, ஒரு ஊழியக்காரனை கொடுக்கல, ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்கல, ஒரு பைபிள் கொடுக்கல, ஒரு சபையை கொடுக்கல, எப்பராயும் போயிட்டான். ரொம்ப யோசிக்கலாம் இல்லையா? அப்பதான் ஹோலி கோஸ்டை பற்றி சொல்வது புரிய வரும். எப்படி வர முடியுங்க? குடும்பத்தை விட்டு அப்படித்தானே பச்சைங்க இனச்சந்த ஜன பந்துகளை விட்டு வெளியே போயிட்டார். ஆபிரகாம் போயிட்டார், தன் மனைவி அழைச்சிட்டு போயிட்டார். அவர் செய்த ஒரு பெரிய தப்புனா கூட அவங்க அப்பா கூட்டு போட்டார். உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் தாத்தா, உங்கள் தம்பி, உங்கள் தங்கச்செல்லாம் உனக்கு சேர்ந்தவங்க கிடையாது. உங்கள் அம்மா கிட்ட பிறந்ததுனால அவங்கெல்லாம் உனக்கு ஏற்றவங்க கிடையாது. அப்படி எண்ணிட்டேன்னா நீ இன்னும் கூட பசுத்தை பெற முடியாது. உனக்கென்று தேவன் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் நண்பர்களையும் உற்றாரை அவருடைய தேவன் வச்சிருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் எவன் இவர்களை விடுகிறானோ அவனுக்கு 100 தருவேன்னு சொல்லிட்டாரு. இதை வார்த்தை தானே. கீழ்படியிலையா? நான் உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்லலையா? என் நாமத்து நிமித்தம் இதை விட்டேனா மனைவி கூட விடுனாரு. தெரியுமா? படிக்கிறீங்களா? எல்லாம் விட்டு என் நிமித்தமாக வெளியே வந்தேன்னா நான் உனக்கு தருவேன்னாரு. உரையா நீ விட முடியல, அக்கா தங்கச்சிகளை விட முடியல, அண்ணன் தம்பிகளை விட முடியல, தாய் தகப்பனை விட முடியல. ஆனால் தேவன் உன்னை அழைப்பது நல்லா கவனி. ஒரு குடும்பத்தில் ஒன்றை தான் அழைச்சாரு, கூட ஒன்று அழைக்கலை. கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்க. அழைப்பு என்பது ஒருவனுக்கு தான். அந்த ஒருவனோடு கூட சேர்ந்த மனைவி 2 பேர் தான் அழைப்பு, வேறு யாருக்கும் கிடையாது, எப்பவுமே கிடையாது. மற்றவர்களுக்கு தேவன் அழைக்கணும். உன்னை அழைத்தது போல அவனை அழைக்கணும், அவளை அழைக்கணும். இல்லைன்னா கிடையாது அழைப்பு. பவுல் சொல்றாரு இன்னொரு இடத்துல சொல்லும்போது, நீங்கள் உங்களை தேவன் அழைத்த அழைப்பை நோக்கி பாருங்கள். உன்னதாங்க கூப்பிட்டாரு. உங்க அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பி அப்பா அம்மாவை கூப்பிட்டாரு. தெரியாது அது ஆண்டவருக்கு. நான் கேட்குறேன், நான் சொன்னதான் உங்களுக்கு கோச்சுப்பீங்க. ஆண்டவருக்கு தெரியாது? உனக்கு சிஸ்டத்தை தேவனுக்கு தெரியாது? ஐயோ பாவம் அப்பா அம்மா, ஐயோ அன்னையும் பிதா முன்னறி தெய்வம் படிச்சிட்டாங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு சொல்லலையே அவரு. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் மாறாதவர், அழைத்தவர் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படிவது தான் விருத்த சேதனம். நம்மால கீழ்ப்படிய முடியறதில்லை. நான் இங்கே பேசுகிற எல்லாத்துக்கும் எத்தனை பேர் கீழ்ப்படிச்சிடுறீங்க? வெளியே போய் தாறுமாறா பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்க. பிசாசு உங்களை அப்படி செய்ய வைக்கிறான். அவனுக்கு கீழ்ப்படிய முடியுது, ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. ரொம்ப கடினமாக இருக்குது. அது ரொம்ப சுலபமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆகவே ஆபிரகாம் அந்த சத்தமானது அவனுக்குள்ளாக வெளிப்பட்ட போது எல்லாத்தையும் விட்டு, ஒருவேளை ஆபிரகாம் பெரிய பணக்காரனாக இருந்திருக்கலாம், பெரிய வசதி வாய்ப்பு வச்சுருந்துருக்கலாம், அல்லது உங்களை போல நிறைய செயின் தங்கம் கட்டி அது இது நகை மோதிரதெல்லாம் வச்சுருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு வெறுமையாக சாப்பிட்றது மட்டும் எதனா ஒரு ஆகாரம் எடுத்துன்னு மனைவியை கூப்பிட்டு நான் அப்பா கூப்பிட்டு போயிட்டான். அங்கே தப்பு செய்தான். அவன் தப்பு தேவன் உணர்த்துறாரு. 12ஆம் அதிகாரம் 6ஆம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மரித்த பிறகு தான் ஆர்டர் பேசுகிறார். வெளியே போயிட்டு பல நாட்களாக பல மாதங்களாக ஆர்டர் பேசலை. இவன் என்ன இப்போ நீ அதை என்ன இருப்ப, என்னோட ஆர்டர் கூப்பிட்டாரு, வெளியே வந்துட்டேன், அதுக்கப்புறம் எதுவுமே செய்யலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஆபிரகாம் யோசித்தான். பிறகு அவருடைய தகப்பனார் மரித்த அடுத்த நிமிடமே ஆண்டு வந்துட்டேன் பேசுகிறார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே தெரியுமா அது உங்களுக்கு? அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் போனால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா புரியாது. நீங்கள் வேதத்துக்கு போகணும், பைபிளுக்குள்ளே போகணும். ஆதியாகமம் 11ஆவது அதிகாரம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். முப்பத்தி 1வது வருஷம்.
ஆபிரகாமுடைய அப்பா பேரும் தேராகு. அடுத்தது இப்போ பேசார் போதும் போதும். அப்போ தன் சந்ததியை கூட்டு வர்றது ஆண்டவர் விரும்பல. சரி, ஒரு விஷயத்த சொல்றேன். நான் துவக்கத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த வசனத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் திருசு நிறைய செய்தியோடு கூட இந்த பைபிள் செய்தியெல்லாம் படிக்கும்போது அவரோட வாழ்க்கை வரலாறு உள்ள சேர்ப்பேன். ஒரு முறை திருசு என்ன செய்கிறாரு, காட்டுக்கு போகிறார். அப்படி போகிற போது ஒரு புதிய ஒரு மனிதன், ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறாரு, அந்த அவர் கூட சேர்ந்து வர்றார். அவர் ப்ராஃபிட்ட ஐயா உங்கள் கூட நான் வரலாமான்னு கேட்கல. கூட போகிற அவர் கூட வர டீக்கன்மார்கிட்ட கேட்டார். அவங்க பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் போயிட்டாங்க, காட்டுக்குள்ளே போகிறாங்க, மான் வேட்டைக்காக போயின்னு இருக்காங்க. திடீர்னு இந்த புதுசாக வந்தார் அந்த பாஸ்டர் நேராக வந்தார். ஐயான்னு கூப்பிட்டார், இந்த பிரணாமம் நல்லா கவனிங்க. அவர் அதை திரும்பி பார்த்தார். நீங்கள் காட்டுக்கு வந்துக்கிறீங்க, நாட்டில் சர்ச்சில் சபையில் இருக்கும்போது விஷனெல்லாம் தரிசனம்லாம் பார்க்குறீங்க, காட்டுக்கு வந்துட்டீங்களே இப்போ கூட வருமானு கேட்டேன். ப்ராஃபிட் என்ன சொல்லியிருப்பாரு, என்ன செய்தார், மற்றவனை கூப்பிட்டு இவனை ஏன் கூப்பிட்டு வந்தான்னு கேட்டார். எனக்கு இவன் இடர்லாம் இருக்கான். ஏன்னா அவன் தான் விசுவாசிக்கல. விஷன் தரிசனம் என்பது எங்கேயுமே கிடைக்கும். லூயா. நான் ஒரு போதரவங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நான் சபைக்கு வரும்போது நான் எப்போவுமே ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி தான் வருவேன். எத்தனையோ டைம் நேரம் எல்லாம் இருக்கிறேன். தெரியும், கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? நான் எதுவுமே கேட்கல, எதுவுமே ஜபம் பண்ணல, பைபிள் படியில் வந்துன்னு இருப்பீங்க. அப்போ தான் செய்தி நல்லா இருந்திருக்கும். கவனிச்சுருக்கிறீங்களா? அப்போ நான் ஆண்டு போய் புலம்பி அழுது புலம்பி எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே என்னை தேவன் அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது. நான் உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்ணாதான் எனக்கு அவர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இல்லை நான் ஒரு ஆளுக்கு வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன், நான் ஜெபம் பண்ணாத இல்லை பிசாசுல துரத்த வருகிறேன். நான் போய் உட்காந்து ஆண்டவரே இந்த மாக்கிட்ட பேய் ஓட்ட போகிறேன், இந்த ஐயாக்கிட்ட ஜெபம் பண்ண போகிறேன், இந்த ஜெபம் பண்ணிட்டு வரதை காட்டிலும் நேரம் கை வச்சோன்னு நான் போயிடுது. அப்போ அது ரெண்டு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி சோசன் பீப்புள், அவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு. நான் உட்காந்து அப்படியே முழங்கால் போட்டு, நான் சொல்ல தப்பாக புரிஞ்சுக்கூடாது, ஜெபம் பண்ணணும். ஏதாவது ஒரு குறித்த காரியத்துக்காக உட்காந்து அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரதால எந்த நேரத்தில் நீ என்னை தூக்கத்தில் எழுப்பி அழைச்சாலும் செய்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? பரிசுத்த ஆவியானோட தயவுனால பேசுவேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். எத்தனை டியூட்டியிலேருந்து நேராக வெறும் வேகமாக குளிச்சுட்டு ஓடி வந்து நின்றுக்கிறேன். என்ன பேசுறதுன்னு தெரியாது, ஒரு வசந்தத்தை பேசுவேன், சூப்பராக போயிருக்கும். கவனிச்சிருப்பீங்க. இது கிஃப்ட். இந்த கிஃப்ட் பிறப்பிலேயே இருக்கும். நான் வந்ததுனால இல்லை. நேற்று பாஸ்டருக்கு போகும்போது சூப்பராக அந்த வார்த்தையை சொன்னார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29. எல்லாம் எடுங்க இந்த வசனத்தை. இதை என்னோட கூட உங்களையும் நான் சேர்க்கிறேன் பாருங்கப்பா. எல்லாம் எடுங்க. ரோமர் 11:29. இன்னொரு ஆள் படி. இந்த பக்கம் ஒரு ஆள் படி. முன்னாடி உட்காருங்க. இனிமே சொல்றதெல்லாம் வாசிக்கும். படி. ஆங்கில பைபிள் என்ன தெரியுமா? வித்தவுட் ரிப்பன்டன்ட், வித்தவுட், அதாவது மனம் திரும்புதல் இல்லாமலேயே வரங்கள் கொடுக்கப்படும். பாருங்க, பைபிளில் ஆங்கில பைபிளில் படிக்கிறேன். நீங்கள் படித்த அதே ரோமர் 11:29 இங்கே என்ன சொல்லுது பாருங்க. ஃபார் த கிஃப்ட் அண்ட் காலிங் ஆஃப் காட் ஆர் வித்தவுட் ரிப்பன்டன்ட். உங்களால கேட்கலாமா? ஆர் யூ ரெடி?
நீங்க முதல்ல செய்தியில வந்தீங்களே, நான் அழைத்தோ எப்படியோ வந்தீங்க இல்லையா? அப்ப மனம் திரும்பிட்டீங்களா? மனம் திரும்பிட்டே ஜோசப் மனம் திரும்பி உள்ள வந்தீங்களா? அதான் பைபிள் சொல்லு. உங்களுடைய அழைப்பு என்பது ஏற்கனவே அது இருக்குது உங்கள்கிட்ட. மனம் திரும்பாமலேயே நீ உள்ள வர முடியும், இந்த கிருபையை பெற முடியும். Without a repentant gift and callings are, அது என்ன செய்யும்? உங்கள்கிட்ட வேலை செய்யுது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்த செய்தியில வருவேன் ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு. நீ செய்தியில வரும்போது யாரும் மனம் திரும்பல, யாரும் ரட்சிக்கப்படல, யாரும் பசுத்தாய் பெறல. அந்த ஆபரகாமை போலவே செய்தி சொல்ல வந்துட்டீங்க. எப்படி வந்தது இது? வித்தவுட் ரிப்பன்டன்ட், மனம் திரும்புதல் இல்லாமலேயே அந்த வரங்கள் உங்கள்கிட்ட இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஷியஸ் ஆகுது எனக்கு உள்ளுக்குள்ள. மனம் திரும்புதல் இல்லாமலேயே உனக்கு மனம் திரும்புதல் எங்கது? நான் செய்தி உனக்கு சௌரத்து நான் பல முறை பேசுகிறேன், பல கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டுதானே வரல அவரு. ஏற்கனவே அந்த கிருபை வரங்கள் உள்ள இருக்குது, அது வேலை செய்து. இப்போ செய்தியானது உள்ள போன உடனே கேள்விகள் கேட்குது, அது சரி பண்ணி கொள்ள விரும்புது. இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், உள்ள வந்துட்டேன், கேள்வி கேட்டு பதில் சொன்ன வந்துடலாமா? எவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களாம் வரலையே? ஆஃப் த கிஃப்ட் அண்ட் காலிங்ஸ், அதாவது வித்தவுட் ரிப்பன்டன்ட், மனம் திரும்புதல் இல்லாமலேயே உங்களை அழைத்த அழைப்பு, உங்களுக்கு மேல் வைத்திருக்கிற வரங்கள் உள்ள வேலை செஞ்சிச்சு. புரியுது? நீங்க கேட்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்ட வரத்துக்கு சில பேர் வர முடியல, ஆனா வந்துட்டேன். எப்படி நடந்தது இது? இந்த காலிங்ஸ், இந்த கிஃப்ட் உங்கள்கிட்ட தேவன் நீ பிறக்கும் போதே வச்சுட்டு, உனக்கு இது தெரியாது. அல்லேலூயா. அது சரியா வந்து உன்னை அணுகும் போது நேரா உள்ள வந்துட்டேன். நீ செய்தி ஏற்றுக்கொண்டேன். இப்ப கொஞ்சமா மனத்திற்குள்ள போறேன், கொஞ்சமா ரட்சத்துக்குள்ள போறேன், கொஞ்சமா பிறகு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். பாருங்க, ஒண்ணுமே இல்லை. நீ அது அண்டர்ஸ்டாண்ட்? இதே நிலை தான் ஆபிரகாம். புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாது அவருக்கு. ஆண்டவர் கூப்பிட்டாரு, வந்துட்டாரு. இப்ப நான் உங்ககிட்ட பேசுனா எத்தனை பேர் வந்துட்டீங்க? அல்லது யாரும் ஒரு சொல்லியிருப்பாங்க, வந்துட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. சொன்னவர் பெரியவர் இல்லை, சொன்ன நான் பெரியவன் இல்லை. உங்கள்கிட்ட ஏற்கனவே அந்த காலிங்ஸ் அண்ட் கிஃப்ட் வேலை செய்து. அல்லேலூயா. நிறைய பேர் அவர் தானே என்னை கூப்பிட்டார் செய்தியில். அவர் இப்போ என்ன நிலையில் இருக்கிறாரு? உன்னை கூப்பிட்டவங்க இன்னைக்கு என்னவா இருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வார்த்தையை விட்டு தேவனை விட்டு தூரம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல. அந்த கிஃப்ட் அண்ட் காலிங்ஸ் வித்தவுட் ரிப்பன்டன்ட், உனக்கு மனம் திரும்புதல் என்பதே கிடையாது. அப்படின்னா என்னன்னு தெரியாது, உள்ள வந்துட்ட. எப்படி வந்த? தட் இஸ் த காட்ஸ் காலிங். அது உனக்குள்ள இயற்கையாகவே இருக்கிறது. அல்லேலூயா. கிஃப்ட் அண்ட் காலிங்ஸ் ஆர் வித்தவுட் ரிப்பன்டன்ட். மனம் திரும்புதல் இல்லாமலேயே உனக்குள்ளாக அந்த காலிங், இயேசு கிறிஸ்துவோட காலிங் இந்த செய்தியில வரத்து உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தா நீ வந்துடுவ. அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வந்த பிறகுதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறுற. வந்த பிறகுதான் மனம் திரும்பலை பற்றி யோசிக்கிற. வந்த பிறகுதான் மறுபடியும் பிறத்தலை பற்றி பேசுகிற. ஆனா ஏற்கனவே அந்த காலிங் இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, ஆனா அது உன்கிட்ட இருக்குது. எப்போ? பிஃபோர் பர்த். அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கூட அவன் பிறக்கும் பொழுது, தாய் வயிற்றில் உருவாகும் போது அவனுக்குள்ள அந்த கிஃப்ட், அந்த காலிங் உள்ளே இருக்கும். அதே போல ஒரு போதகரை தேவன் அழைக்கும் பொழுது அந்த கிஃப்ட் காலிங் உள்ளே இருக்கும். அது இல்லாமலே சில பேர் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அங்கதான் டேஞ்சர். அல்லேலூயா. சரிங்க, கேட்குறீங்களா? நேற்றுக்கு அந்த பாஸ்டர் சொல்லும்போது, இன்னொரு பாஸ்டர் சொல்லும்போது கூட பிரதர் இருந்தார். இந்த இருக்கார் ஆமோஸ் பிரதர், ரொம்ப வித்தியாசமானவர். கிட்டத்தட்ட அவர் ஸ்கவுட் மாஸ்டராக இருந்து அநேக இடங்களுக்கு அந்த பிள்ளைங்களை கூட்டு போகிறதுக்கு முன்னால் போய் இப்போ அட்வான்ஸ் பார்ட்டி போய் அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு எங்கே தங்கலான்னு பார்த்துட்டு வந்து அப்புறம் கூட்டு போவார். சொன்னார். ஏன் அது நடந்தது? அவர்கிட்ட அந்த காலிங் ஏற்கனவே உள்ள இருக்குது. அது வேறொரு விதத்தில் வேலை செய்து குறிப்பிட்ட நேரம் ரொம்ப இதில் வந்துச்சு அது என்று சொன்னார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே பிரசங்கியா இருந்தேன். எது வரைக்கும் 30 வருஷமா இருந்தேன் எங்க ஸ்கவுட்ல. என்கிட்ட கிளாஸ்ல கேட்டவங்க, இன்னைக்கு கூட பெரிய பசங்களாம் 2 பேர் வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன். அவனெல்லாம் கேட்டீங்கன்னா ஆமோஸ் மாஸ்டர் மாதிரி யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவான்.
நம்ம ஆளுக்கு தான் சொல்றதில்லை, நம்மளை பற்றி வெளியே போய் தப்பாக பேசுகிறவங்க சித்தா பண்ணுறேன். ஆனால் என்னுடைய பிள்ளைங்க அப்படிலாம் செய்கிறதில்லை. நான் ஒரு நாள் எல்லார்கிட்டையும் பிள்ளைங்களே நான் இந்த ஸ்கவுட்டை விட்டு வெளியே போகிறேன், நான் சர்ச்சை நடத்த போடும்போது எல்லாம் உனக்கு காலை பிடிச்சின்னு நீங்கள் எப்படி அனுப்பிடுன்னு தெரில. நான் ட்ரெயினில் போய் வண்டி ஏறுற வரைக்கும் காலை விடவே இல்லை. அழுது 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 என்னை விட்டு போகாதீங்க மாஸ்டர், என்ன மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க, என்னை விட்டு போகாதீங்கன்னுவாங்க. இப்போ இவங்களை எப்படி நடத்துறேன்னா அப்படியே தான் அப்போ நடத்துனேன், அப்படி தான் நான் சபையை நடத்துகிறேன். நான் பாஸ்டர் சொன்னேன், ஸ்கவுட் இஸ் த டிசிப்ளின் ஆர்கனைசேஷன். வேர்ல்டுலே எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் ஒன்று டிசிப்ளின் ஆர்கனைசேஷன் இருக்கணும், அது ஸ்கவுட். எப்படி யார் சொல்லுது? இந்த பிரணாம் சொன்னேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. 30 வருஷமாக இருந்ததுக்கு நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. ஆகவே அந்த பிள்ளைகளை எப்படி டிசிப்ளின் அதெல்லாம் இன்னைக்கு நான் செய்கிறேன். ஆனால் இதுக்கு செய்ய மாட்டேங்க. ஆனால் அவங்க செய்தாங்க, அந்த பசங்க செய்தாங்க. எல்லாம் ஒழுங்கு முறைகளும் கற்றுக் கொடுப்பேன். அதே தான் இப்போவும் செய்கிறேன். இப்போ என்னென்னா, அப்போ உலக பிரகாரமாக இருந்து செய்தேன், இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்து செய்கிறேன். ஒன்னோடு ஏற்றுக்க மாட்டேன். எல்லாமே அட்டர் ஃபெயிலியர். இப்போ இங்கே வர பசங்க அத்தனை பேரும் ஒன்று கூட ஆண்டவருக்கு பிரியமானது கிடையவே கிடையாது. ஏதோ உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்றாங்க வருதுங்க, நீங்கள் தனியாக இதுங்களை சர்ச்சுக்கு வான்னு சொல்லி பாருங்கள், வராதுங்க. நான் அப்புறமா வரேன், நீங்கள் போங்க சர்ச்சுக்குன்னு சொல்லி தான் பாரு, வராங்களா பாருங்க, வரமாட்டாங்க. அந்த காலிங் கிஃப்ட் அங்கே இல்லை, வேலை செய்யலை, இல்லாதுன்னா வருவாங்க. ஆகவே கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆர் வித்தவுட் ரிப்பன்டன்ஸ். நீ மனம் திரும்பாத போது, நீ ரட்சிக்கப்படாத போது, நீ மீட்கப்படாத போது, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறாத போது, தேவன் உன்னை அழைக்கிற அழைப்பு உனக்குள்ளே இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டியா? அது வார்த்தை பேசும் பொழுது உன்னை அறியாமல் அது உன்னை உள்ள கொண்டாந்துச்சு. என்னது? பிஃபோர் ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் தேவன் உன்னை அழைத்து விட்டார். ஆனா அதுலயும் மனவாட்டியா வரணும். இப்போ செய்திக்கு வந்துட்டீங்க, அடுத்த கட்டம் மனவாட்டியா வரணும். இங்க தான் பிரச்சனை. செய்திக்கு வந்துட்டீங்க, மனவாட்டியா வருவீங்களா? மனவாளனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியா வரணும். இப்போ அந்த கட்டத்துக்கு வரும்போது தான் இப்போ ப்ராசஸிங் என்று சொல்லுவார்களே, அது இப்போ உனக்கு நடக்கணும். எப்படி நடக்கணும்? மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், பாவ மன்னிப்பு, மறுபடியும் பிறக்கிற அனுபவம், பிறகு பசுத்தல். இப்போதான் நீ மனவாட்டி ஸ்தானத்துக்கு போக. சரிங்களா? ரைட், நான் அது அப்படி இருக்கட்டும். இதெல்லாம் பசுத்தாவியோட சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த ஆபிரகாம் என்ன செய்தாரு? இதே மாதிரி சொன்ன அந்த உள்ள சொல்லப்பட்ட போது வெளியே வந்துட்டார். ஏன்? அந்த ஆபிரகாம் வருவார் என்பதையும் அப்படி செய்வார் என்பதையும் அவர் செய்யறதுக்கு முன்னாலேயே தேவன் அதை அறிந்து. அப்போ ஒன்று அறிந்திருக்கணுமா வேண்டாம்? அல்லேலூயா. இங்கே தான் நீ கவனிக்க வேண்டும். ஆகவே ஆபிரகாம் வெளியே வந்துட்டார். இப்போ ஆண்டவர் அவனை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு? அது அவனுக்கு நீதி என்று எண்ணினார். அந்த நீதி, அவன் நீதி என்றால் தேவனுடைய வார்த்தை என்று அர்த்தம். அந்த வார்த்தையை நிறைவேற்றுதல் செய்த உடனே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இது முதல் நீயும் உன் குடும்பத்தாரும், உன்னை சேர்ந்தவர்களும், உன் நண்பர்கள், உறவினர்கள், உன்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே விருத்த சேதனை செய்யணும்னு கொடுத்தாரு. ஆகவே அவங்க விருத்த சேதனம் செய்தார். அதே போல் ஈசாக்கு பிறக்கும் பொழுது 8வது நாளில் ஈசாக்கு விருத்த சேதனம் செய்தார் ஆபிரகாம். சரிங்களா? இந்த விருத்த சேதனம் தான் இந்த நாட்களுக்கு உரிய பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி உனக்குள் வரும்போது அது உன்னை விருத்த சேதனம் செய்யும். தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணும். அவருக்கு எது பிரியமா இருக்குதோ அதை உன்னை செய்ய வைக்கும். அவருக்கு எது பிரியம் இல்லையோ, ஏய் அதை செய்யாத, உன் பேரை சொல்லும், ஏய் அதை செய்யாத, அங்கே போகாத, அதை பண்ணாத சொல்லினே இருக்கும். இப்படி அதுக்கு கீழ்ப்படுகிறீங்களா இல்லையா என்பது தான் இப்போ பொருள். உன்கிட்ட பேசும். ஏன்னா பரிசுத்தாவியை பெறக்கூடிய இடத்துலையும் வந்துட்டேன். எந்த ஸ்தாபனமும் பரிசுத்தாய் பெறாது. எந்த ஸ்தாபனம் பரிசுத்தாய் பெறுவதற்கு தேவன் அவர்களை அழைக்கவில்லை. The gift and callings are without repentance எழுதிக்குது, அது அவனுக்கு இல்லை. அவனால வர முடியாது. சர்ச்சை கூப்பிட்டா வர முடியாது, சபை கூப்பிட்டா வர முடியாது. பல காரியங்களை சொல்லுவாங்க. கிஃப்ட் அண்ட் காலிங் உள்ள இருந்துச்சுன்னா ஓடி ஆடுவாங்க. பாதி நாள், பாதி வருஷம் வந்து பாதி நின்று போய் இருந்தெல்லாம் கிடையாது. மரணம் சந்திக்கிற வரையிலும் இந்த வார்த்தையோடு செய்தியோடு நிலைத்து நிற்பார்கள். பைபிள் என்ன சொல்கிறது? முடிவு புரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாதிலே ஓடுறவெல்லாம் கிடையாது. பாதிலே ஓடிட்டு நீ பைபிளை செய்தி சொல்லிட்டு இருக்கலாம்.
அதனால் நீ செய்திருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா உன் வாழ்க்கை முறை மாறிட்டு இருக்கோம். உன் தன்மைகள் இந்த செய்திக்கு வராமல் போனாவே உன் வாழ்க்கை முறையும் உன் பேச்சும் உன் செயலும் மாறிட்டு இருக்கோம். மாறிடுச்சுன்னு உனக்கு தெரியாது. அல்லேலூயா. அதில் தான் பரிசுத்த ஆவியை நீ பெற வேண்டும். ஆகவே விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவி இன்றைக்கு இருக்கிறார். அவர் உங்கள்கிட்ட வந்து நீ எதெல்லாம் டிசைடிங் பண்ணுறியோ இதை செய்யணும்னு அந்த சொல்லும் செய்யாத. விருத்த சேதனத்தை பற்றி ஒரு வசனம் படிக்க. எபிரேயர் 12:4. என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4 எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 300. படிக்கணும், பைபிள் படிக்கணும், பைபிள் பார்க்கணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கப்படுவோம். சரிங்களா? பின்வாங்கி போகிறவெல்லாம் பயப்படுறதே இல்லை. நீ பார்த்தீங்களா? செய்திக்கு வந்துட்டு பின்னிட்டு போயிடுவான். பயம் இருக்குது அவனுக்கு, பயப்பட மாட்டான். ஆண்டு பேரில் ஒரு பயம் இல்லை. பிசாசு சொல்கிற மாதிரி செய்ய ஆரம்பிப்பான். அவனுடைய கிரியைகள் செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு செய்கிற மாதிரியே இருக்கும். தேவனை பயப்பட மாட்டான். இவன் இப்போ இலைப்பாறுதல் என்றால் பசுத்தாய், அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது இவனால. அப்புறம் ஏன்னா சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அன்னைக்கும் இன்னைக்கும் அப்படிதான். வசனத்துல தான் வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் தான் பரிசுத்தாய் கொண்டு வருவார். ஆனால் இவனுக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அப்போ கேட்டாங்களா? அப்போ கூட கிடையாது. ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்து உட்காந்தாரு, கேட்டாரு, போனார். அது இருக்குமானா முடிவு மட்டும் நிலைக்கணும்ல. முடிவு மட்டும் இருக்க மாட்டாரு. முடிவு மட்டும் நிலைக்க முடியாது. இப்போ வர்றதில்லை. இனிமே வர முயற்சி செய்தாலும் வர முடியாது. நீங்கள் அதை கவனிச்சு பாருங்க. டெஃபினட்டாக வர முடியாது. ஆனால் வாயில் பேசுவது மட்டும் அப்படியே தேனானது ஒழுவும். அந்த கொம்பு தேனை அழிக்கும் போது ஒழுகுற மாதிரி ஒழுவும். ஆனால் வர முடியாது. ஆண்டவர்கிட்ட வர முடியாது. ஆண்டோட கிருபையை பெற முடியாது. பரிசுத்தாவியை பெற முடியாது. கடைசியில் இவங்க மறித்து நரகத்தை தான் போகணும். இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள்லாம் வேறு விதமாக இருக்கும். உலக பிரகாரமாக இருக்கும். உலகத்துக்கு ஏற்றபடி இருக்கும். வார்த்தைக்கு ஏற்றபடி இராது. அல்லேலூயா. உன்னை எதுக்கு அழிச்சார் ஆண்டவர்? வார்த்தைக்கு ஏற்றபடி இருக்கதான் உன்னை அழிச்சார். பாதியிலே போயிருறதுக்கு இல்லை, பாதியிலே விட்டு போகிறதுக்கு கிடையாது. உன்னை அழைத்த அழைப்பு கடைசி வரைக்கும் முடிவு புரிந்து நிலை நிற்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டார். நீ பாதியில் இதை அதை சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு கிடையாது. நீ அப்படி வெளியே போனால் ரெடியாகிற பேய் விட முடியுது. எனக்கு தெரியும் அப்படிப்பட்டவரில் பிசாசு பிடிச்சி வச்சுருங்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க மேலே பேய் இருக்கும், பிசாசு இருக்கும். அவங்களால திரும்பவே முடியாது. அவன் வராதபடிக்கு அவங்க வரணும்னு நினச்சாலும் வர முடியாது. அப்படியே வந்தாலும் வார்த்தை கேட்க விடாது. வேற மாதிரி இருப்பாங்க பாருங்க. ஒருவேளை நல்லா வரலாம், படிக்கலாம், எழுதலாம், அத்தை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஆனால் துவக்கத்திலிருந்து அந்த ஆத்மா தேவனோடு இல்லாததுனால மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பி போகும். பழைய மாதிரி போவாங்க. அப்போ இவங்க யாரு? தே ஆர் நாட் எ காலிங் மேன். அவங்கள அழைப்பு கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் வந்தாங்க, திரும்பி பழைய மாதிரியே இருப்பாங்க. பாருங்க, நீங்கள் என்ன பேசினாலும் வர முடியாது. சொல்லி பாருங்க, பேசலாம். ஏன்னா இவங்க தேவன வார்த்தைக்கு விரோதமாக போயிட்டாங்க. அழைப்பு என்பது கடைசி வரைக்கும் நிற்கிறபடி அந்த அழைப்பு இல்லை. சரிங்களா? அழைப்பு கூட ரெண்டு விதமான அழைப்பு. யூதாஸ் கருத்தை விட்டு ஆண்டவர் அழைச்சாரு, கடைசி வரைக்கும் நின்னானா? பீலையம்மா தேவன் அழைச்சாரு, கடைசி வரைக்கும் நின்னானா? அதே தான். அதுபோல் ரெண்டு விதமான மக்கள் இருப்பார்கள். நீங்கள் அதில் ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? படிங்க, தொடர்ந்து போங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் இளைப்பாறுதல் என்றால் பசுத்தாய் அதற்குள் பிரவேசிக்க முடியும். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாருங்களா, சில பேர் தேவன் நான் சொல்றாரு, இவன் என்னுடைய இளைப்பாறுதலுக்கு வர முடியாது, என்னுடைய பசுத்தாயம் பெறமாட்டான்னு சொல்லிட்டாரு. பசுத்தை பெறல அடுத்தது என்ன ஆவி வரும்?
உலகத்தின் ஆவி, பிசாசின் ஆவி, அசுத்தாவி தான் வரும். ஒன்று இது நிற்கும், இல்லைன்னா அது வரும். ரெண்டில் ஒன்று கிரியை செய்யும். அப்புறம் மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் இருந்து நான் உங்கள்கிட்ட பேசணும். படிங்க. சுவிசேஷத்தை ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும். சரியா போச்சுங்களா? கீழ்ப்படிதல் தான் இளைப்பாறுதலுக்குள் பசுத்தாவிக்குள் கொண்டு செல்லும். இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்க எண்ணங்கள் சிந்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கும், வேற எதையும் எதிர்நோக்கி இருக்கும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏதோ வந்துட்டாங்க, ஆனாலும் முடிவு பறிந்து நிலை இருக்க வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆகையால் அது சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினா. இப்போது கவனிக்கிறீங்களா? இப்போது பழைய ஏற்பாட்டுக்கு போன நம்ம எனக்கு நேரம் குறைஞ்சி போச்சு. நேரம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் வர அவங்க பாருங்கள். சரி, அதை சொல்லிடுறேன். இவங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க. யார் எல்லாரும்? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். எப்படி வந்தாங்க? திருதரிசின் மூலமாக வெளியே வந்தாங்க. அந்த திருதரிசி மோசே வெளியே வந்தாங்க. அற்புதங்களை கண்டாங்க, அடையாளங்களை கண்டாங்க. அவங்க போய் அடுப்பு ஊதி மற்ற வச்சு அப்பம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வானத்திலிருந்தே மண்ணா ஊதிச்சு அதை எடுத்து சாப்பிட்டாங்க. தண்ணிக்கு போர் போட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. கண்மலையில் பேசுனாங்க, கண்மலையில் புறப்பட்டு தண்ணி வந்து எல்லாருமே குடித்தாங்க. ஆடு மாடுகள் வரைக்கும். கூடவே அக்னி சமம் கூடவே இருந்தது, மேக சமம் கூடவே இருந்தது. பிறகு வெண்கல சர்ப்பம் கூட இருந்தது. தெரியுமா? வெண்கல சர்ப்பம், வெண்கல சர்ப்பம். வெண்கலம் என்பது நியாயத்திற்கு அடையாளம், சர்ப்பம் என்பது சாபத்திற்கு அடையாளம். வெண்கல சர்ப்பம் கூட இருந்தது. என்னது அது? யாராவது பாம்பு கட்டிச்சுன்னா அந்த வெண்கல சர்ப்பத்தை தூக்கி மோச மேலே வச்சிருப்பார். இவன் இங்கிருந்து அதை பார்த்தான்னா இவனுக்கு அந்த விஷயம் இருக்காது, போயிடும். அதெல்லாம் கூடவே இருந்தது. அப்படின்னா சுகமளித்தல் கூடவே இருந்தது. அப்படி இருந்தும் அவர்கள் தேவன் கொடுத்த இளைப்பாறுதலுக்குள்ள போல, ஏற்றுக்கொள்ள முடியல. பாதியிலேயே விட்டானுங்க. ஒருத்தரை கூட உள்ள கொண்டு போல. ஆண்டு 20 லட்சம் பேர் எங்க? ஒரு நபர் கூட இல்லை. ஆனால் 2 பேர் மட்டும் உள்ள போனாங்க. 10 லட்சத்தில் 1, 20 லட்சத்தில் 2 பேர். ஒருவர் ஜோஷுவா, இன்னொரு காலேப். 2 பேர் மட்டும் உள்ள போனாங்க. மிச்ச பேரெல்லாம் போல. எல்லாம் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். கேட்குறீங்களா? அதை தான் இங்கே என்ன சொல்கிறாரு? அவர்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் நான் ஆணையிட்டேன். இந்த சப்ஜெக்டை நான் அடுத்த வாரம் வரும்போது எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க இது, பசுத்தாவை பற்றி பேசுவது. இவைகள் அத்தனையும் தெரியாமல் நீங்கள் பசுத்தாவை பெற முடியும். ஆனால் பசுத்தாவி உங்களுக்கு தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நீங்கள் கீழ்ப்படியணுமே. நீ யாருக்கோ கீழ்ப்படிஞ்சு போயிடுற, ஆண்டவருக்கோ வார்த்தைக்கோ தெய்வ மனிதனுக்கோ கீழ்ப்படுகிறது இல்லை. எப்படி உனக்கு பசுத்தாவி கிடைக்கும்? அசுத்தாவி தான் கிடைக்கும். பிசாசின் ஆவி தான் உனக்கு கிடைக்கும். அதுதான் உன்னோட உன் கூடவே எல்லாமே எல்லாத்துலேயும் அதான் இருக்கும். உன்னுடைய உறவினர்கள் எல்லாமே பிசாசு பிடித்தவர்களாக தான் இருப்பாங்க. தேவனோடு சேர்ந்து இருக்க மாட்டாங்க. இயற்கையாகவே அப்படி தான். நான் சொல்கிறதுனால இல்லை, இயற்கையாகவே அப்படி தான் இருக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தோன்னா தெரியும். சரிங்களா? ஆகவே இங்கே 7வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நிறைய பேர் கடினமாயிடுது. நான் இதெல்லாம் பேசினேன். ஆனால் பைபிள் சொல்றது கடினப்படுத்தாதீங்க என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனால பின்னும் ஒரு நாளை. சரிங்களா? நான் இதோட நிறுத்த. ரொம்ப சூப்பர் மேட்ரு. இனிமேல் தான் பின்னும் ஒரு நாளை, நியமித்த நாள் அல்ல, இன்னொரு நாளை கொண்டு வருகிறார். அந்த நாள் வேறு எந்த நாளும் இல்லை, இந்த நாள். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தாவை பெறக்கூடிய மிக அருமையான ஒரு காலமும் நேரமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருந்தால் இந்த நாள் தான். இந்த நாள் இருந்தால் இந்த காலங்கள் தான். அல்லேலூயா. சரிங்களா? ஆகவே நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாட்களில் அதை பெற்றுக்கொள்வீங்க.
இப்போ அதை பெறுவதற்கு 2 வசனங்களை மட்டும் வாசித்து நான் முடிக்கலாம். யோவேல் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரத்தில் திருப்பங்க. யோவேல் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்னமே இவங்க அதை பேசுகிறாங்க. யோவேல் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம். நம்ம ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிடுறோம். எதனா ஏதாவது ஒரு ஆவி உங்களை அசைச்சுது, அந்த ஆவிக்கு கீழ்பட்டுடுறீங்க. அங்கே தான் நீங்கள் தவறு செய்துடுறீங்க. நீங்கள் பாருங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சியோன் குமாரரே என்றால் புறஜாதி மணவாட்டியன்னு அர்த்தம். எருசலேம் குமாரரே என்றால் இஸ்ரவேலர்கள் அர்த்தம். அப்போ இது யாரு சொல்றாரு? நமக்கு. சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். தெரியுமா? யாரோ சொல்றது சில பேர் கேட்குறாங்க. தேவனுடைய வார்த்தைக்குள் மகிழ்ந்து களி கூற முடியல இல்லையா? அப்புறம் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, தக்கபடி ஏற்ற வேலையில் உங்களுக்கு முன்மாரியம் கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவார். ஏற்கனவே ஆல்ரெடி உனக்கு டிசைன் பண்ணிட்டார். உனக்கு முன்மாரியும் பின்மாரியும். மாறி என்றால் மழை, மழை என்றால் பசுத்தாவின் அர்த்தம். நீ ரேப்சருக்கு போகிறதுக்கு முன்பு பசுத்தாவி, ரேப்சருக்கு போகிற போது உனக்கு கொடுக்கக்கூடிய பசுத்தாவி. ரெண்டுத்தையும் நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. இப்போ அது உனக்கு மாறுவது கிடையாது. 28 அப்படியே 27 28. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பே யோவேல் திருச்சி மூலமா இப்போ நீ என்ன ஆவி பெற போறியோ அதை எழுதிட்ட. அந்த ஆவி உங்களுக்கு தான். முன்மாரியும் பின்மாரியும் தருவேன். உங்கள் மேல் பசுத்த ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்கள் தரிசனங்களை காண்பாங்க, உங்கள் குமாரத்தைகள் தரிசனங்களை காண்பாங்க. ஆனால் அதற்குரிய வழியை தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த வழிக்குள்ளே இவங்களால் வர முடியல. அதனால இவங்க தரிசனம் பார்க்க முடியல. வார்த்தை பொய் உரையாது. இந்த வாலிபர்கள் தவறாக போயிடுறாங்க. தவறான யோசனைகள், தவறான சிந்தைகள். பாஸ்டர் கேட்கறது இல்லை, யார் என்ன சொல்லலாம் அவங்க பேச்சு கேட்டு போவாங்க. எப்படி இவங்க மேலே பசுத்தாய் வரும்? எப்படி இந்த தரிசனங்கள் காண முடியும்? அதற்கு நியமிக்கப்பட்ட நேரத்தில் வேற எதையோ செய்வது. நீ இது இப்போ நீ பெற வேண்டியதை பெறாமல் போயிடுவேன். பைபிள் என்பது ரொம்ப கவனமாக, ரொம்ப ரொம்ப கவனமாக, மிக சரியாக போக வேண்டும். உங்களுக்கு எதுவுமே தெரியாததுனால நீங்கள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் மாஸ்டர் அணுகி தான் பேசணும். நீங்களாவே செய்கிறவங்க யாராவது முன்னுக்கு வந்துக்கிறீங்களா? வரவே முடியாது. இல்லைங்க நான் அப்படி ஆகிட்டுக்கிறேன், ஒன்றும் ஆக மாட்டேன், கொஞ்ச நாள் பொறுத்து இருந்துப்பார். தேவன் இல்லாமல், வார்த்தை இல்லாமல், பாஸ்டர் இல்லாமல் நீ ஏதாவது செய்து நல்லதாக இருக்குதுன்னு நினச்சேன்னா கொஞ்ச நாள் பொறுத்துப்பார். இப்போ எல்லாம் நல்லதாக தான் தெரியும். ஒருவேளை ஆண்டவனுக்கு மன திரும்புதலை கொடுப்பதற்கு நேரங்களை கொடுத்துருப்பார். அதுக்குள்ளே ஓடி சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா உன்னுடைய நீ பெற்றிருக்கிற எதுவுமே உனக்கு பெறாமல் போயிடும், இல்லாமல் போயிடும். உன்னை தேவன் அழைத்தது நீ இஷ்டமாக போகிறதுக்கு, யாரோ ஒருத்தர் சொல்கிறது கேட்கறதுக்கு இல்லை. வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கேட்க மட்டுமே. வேறு எதுக்காகவும் நீ அழைக்கப்படலை. சரிங்களா? கிஃப்ட் அண்ட் காலிங்ஸ். கிஃப்ட் என்பது போலிகோ பரிசுத்தாவி, காலிங் என்பது உன்னை அழைத்த அழைப்பு. இந்த ரெண்டையும் நீ கவனிக்க வேண்டும். நீ கண்டபடியெல்லாம் போயிட முடியாது, கண்டபடியெல்லாம் செய்ய முடியாது. செய்து பாரு, நீ ஒன்றும் இல்லாமல் இருப்ப, ஒன்றுமே இல்லாமல் இருப்ப. அது உன் நாட்கள் காலங்கள் வரும்போது தெரியும். ஆகவே இந்த யோவேல் சொன்னதை அப்போஸ்தலன் பேதுரு சபை காலம் துவங்குவதற்கு முன்பே சொல்றாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா யோவேல் சொன்னபடி இப்போ நடக்குது என்ன. ஆனால் யோவேல் சொன்ன காலம் நம்முடைய காலம். ஆனால் அப்போஸ்தலன் பேதுரு அது இப்போதான் அப்படின்றார். இவங்க என்ன செய்றாங்க? பேதுரு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாரு? யோவேல் என்ன சொன்னாரோ அதான் இப்போ நடக்குது. இப்பொழுது படிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்.
பாருங்க, கரெக்டாக அவர் பேச திருச யோகெல்லாம் உரைக்கப்பட்டபடி சரிங்களா? இது வாக்குத்தத்தமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இதை பேசும்போது நீ ஒன்றும் பிறகல. யோவேல் பேசும்போது நீ ஒன்றும் பிறகல. ஆனா யோவேல் இந்த காலத்தை குறித்து பேசினார் என்று பிரணாம் அவர்கள் சொல்றார். இப்போ யோவேல் சொன்னதெல்லாம் இன்றைக்கு சபையில நடக்கணும். ஏன் நடக்கல? எங்கேயோ தவறு இருக்குது, எங்கேயோ மோசம் போக்குற ஒரு காரியம் இருக்குது. யாரோ ஒருவர் சொந்த நடக்கை நடந்து கொண்டு இருக்கிறாங்க. யாரோ ஒரு வார்த்தையை உத்தமமா கேட்கல. ஆனா அன்றைக்கு பாருங்க, கேட்குறீங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்க நான் மேலே போயிடுவேன். இந்த வசனம் அடுத்த வாரம் சொல்லுவார். அதற்கு முன்பு பிதாவாகிய தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தபடி உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு மேலே போயிட்டார். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? 120 பேர் இயேசு சொன்னதை செய்யறதுக்கு மேலே போனாங்க. இப்போ இங்கே இருக்க 100 பேரோ 150 பேரோ நீங்கள் செய்கிறீங்களா? செய்து பாருங்க, அதே மாதிரி நடந்தா இல்லையா? செய்யறதில்லை, வர்றதில்லை. ஜபங்களை ரொம்ப அசட்டையா பண்ணுறாங்க. புரியல இவங்களுக்கு எப்படி சபை இருக்கும். அப்படியே வரவங்க உத்தமமாக இல்லை. ஆனால் அந்த 120 பேரும் மேல் வீட்டுக்கு போனாங்க. இரவும் பகலும் 10 நாள் செபித்தார்கள். உண்ணாமலும் குடியாமலும் செபித்தார்கள். உனக்கு ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியல, எழுந்து வெளியே போய் ஏதோ போயிட்டு வர உன்னால் முடியல. அன்றைக்கு அவங்க 10 நாள் வெயிட் பண்ணாங்க. அவங்க என்ன தேவன் சொன்னாரோ அதே போல பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி, அதனும் புயல் காற்று இல்லை. அந்த காற்று என்பது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கூடவே அந்த காற்று வரும். இப்பவும் வரும். அந்த காற்று உள்ள வருதுன்னாவே பின்னால பரிசுத்தாய் வராருன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு உணர்வு தெரியாது. அவங்க 120 பேர் அவங்க செபித்திருந்தாங்க. முழக்கம், பயங்கர புயல் காற்று வந்தது. கீழே இருக்கிறவங்களாம் ஐயோ புயல் காற்று பயங்கரம் வந்துட்டு பயந்துட்டு ஒழிஞ்சிக்கினாங்க. இவங்க மேல் வீட்டு தரையிலுக்கும் அந்த புயல் காற்று பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே நுழைந்தது. அந்த 120 பேரும் பயந்தாங்க. பிறகு அங்கே பரிசுத்த ஆவியானவர் அக்னிஸ்தவமாக தோன்றி எல்லாரும் மேலே தன்னுடைய ஆவியை ஊற்றினார். இந்த கடைசி நாளில் அப்படிதான் நடக்கும். ஆகவே சபை ஜெபிக்கிற போது அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் உடலாக இருக்க வேண்டும், மக்களாக இருக்க வேண்டும். சொந்த கருத்துக்களையும் அல்லது எவனோ ஒருத்தன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கின்னு பேசிக்கின்னு செய்திருந்தீங்கன்னா ஜாக்கிரதை. நீ பரிசுத்தாக்குறது பதிலாக அசுத்தாவை பெறுவேன். நீ மட்டும் இல்லை, உன் குடும்பமே பெறும். இப்போ புரியாத காலங்கள் வரும், இப்போ தெரியாது. அதுதான் நீ கீழ்ப்படிய வேண்டும், ஆபிரகாமை போல. சரிங்களா? ஆகவே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அது காற்றுகிற, தட்ஸ் நாட் விண்ட், தட்ஸ் ஹோலி கோஸ்ட். ஆகவே பரிசுத்த ஆவி உள்ள வந்து எல்லாருமே இறங்கினார். இப்போ வயதில் சொல்லுகிறான், யோவேல் சொன்னபடி எங்களுக்கு நடந்தது. அதே மாதிரி இப்போ நமக்கு நடக்கணும். அந்த யோவேல் சொன்னது கடைசி நாட்களில், இதுதான் கடைசி நாள். இயேசு வரத்துக்கு முன்பு பரிசுத்த ஆவி சபை பெற்றிருக்கணும். இது வேதாகம திட்டம், வேத ஒழுங்கு. உங்களை எத்தனை பேர் பரிசுத்த பெறுவதற்கு பிரியம் உங்களுக்கு? அப்படி என்னால் நான் சொல்லுறபடி நீங்க செய்வீங்கன்னா நீங்க அதை பெற முடியும். சரிங்களா? நீங்க எல்லா விதத்திலும் பார்த்து சொல்றதுக்கு மட்டுமே கீழ்ப்படியணும். எவனும் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது, செய்யக்கூடாது. கட்சியில நீ தகாதவனாய் போயிடுவேன். கேட்குறீங்களா? எதுக்காக தேவன் உனக்கு ஒரு ஊழியக்காரனை ஒரு பாஸ்டர் கொடுத்தாரு? எல்லாரும் சொல்றதை கேட்க முடியல, அவர் தான் சொல்லணும். அவர்கிட்ட தான் தேவன் பேசுவார். அல்லேலூயா. தேவனால் எல்லாரிடத்திலும் பேச முடியாது, உங்களுக்கு பேசினாலும் புரியாது. ஆகவே தேவன் ஒரு தேவ மனிதனை ஏற்படுத்தி அவன் மூலமாக உங்கள்கிட்ட பேசுவார். அப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்ளுவீர்கள். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடியே
கடைசி நாளில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பலனை, வானத்திலிருந்து வரக்கூடிய பலனை நீங்கள் பெறுவீர்கள். இந்த பூமியில் நீங்கள் பசுத்தாவை பெறாமல் இயேசு இடத்துல போக முடியாது என்பதை ரொம்ப அதிகமாக புரிந்து கொள்ளுங்க. இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த தாய் பார்த்தது வரும். ஆகவே கர்த்தர் எல்லாரையும் அவருடைய ஆவினால நிரப்பி ஆஸ்வதிப்பாராக. ஆகவே அதற்கு முன்பு கவனிங்க, பசுத்தாவே நீ பெறுவதற்கு முன்பு கேட்குறீங்களா, பிசாசின் ஆவி உன்னை தொல்லைப்படுத்தும், உள்ள வராதபடிக்கு செய்யும். நான் சற்று நேரங்களுக்கு முன்பாக கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், என்னால் முடியவே இல்லை, ரொம்ப தொந்தரவாக. திடீர்னு திரும்பி பார்த்தா கருப்பாக ஓட்டு வெளியே. அதன் பிறகு ஜெபம் பண்ணிட்டு உள்ள வரும். இதெல்லாம் உனக்கு நடக்கும், ஆனால் உனக்கு தெரியாது இதெல்லாம். ஆனால் சில நேரத்தில் நான் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுறத சில பேர் பார்க்குறீங்க, அப்போ ஒன்று புரியல. அல்லேலூயா, அது உன் கூட இருக்குது. நீ தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்பட்டு வார்த்தை கீழ்பட்டா தானே எல்லாம் எப்படி உங்க கூட அதுதான் உட்கார்ந்து இருக்கும். பின் நாட்களில் அது எங்கே இருக்குதோ அதை நாங்கள் கொண்டு போவோம். ஜாக்கிரதை, கவனமாக இரு. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருவதற்கு தயாராக இருக்கிறார். இல்லைன்னா இன்றைக்கு இந்த செய்தியை நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவி பெறுவதற்கு அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் அதற்குரிய எல்லா காரியங்களும் நீங்கள் செய்ய வேண்டும். விசேஷமாய் வார்த்தைக்கு 100%. ஏன், எதுக்கு, எப்படி, அது ஏன், இது ஏன்லாம் கேட்காது, அப்படியே செய்யும். ஆபிரகாம் மனதில் தோன்றுடன் அவன் என்ன, ஆண்டவர் அது நீத்தானா அப்படிலாம் கேட்கல. நான் போகலாமா, நான் போனால் என்னை நீங்கள் ஆஸ்வதிப்பீங்களாங்க, நான் வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னை நீங்கள் ஆஸ்வதிப்பீங்க, அதெல்லாம் கேட்கல. வெளியே போனார், போயிட்டான். தட் இஸ் த கீழ்ப்படிதல். அது உன்ட்ட இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நீ நிறைய பேசுகிற ஆளாக இருந்தேன்னா உனக்கு பரிசுத்த ஆவி கிடைக்காது, பிசாசின் ஆவி தான் கிடைக்கும். பிசாசு மேலே உட்காந்துடும். ஜெபிக்கும் போது ஒன்றை விட்டு அது வெளியே போகும், திருப்பி அது உன்ட்ட வந்து எப்போ உட்காந்துட்டு இருக்கும். தேவ மனிதன் ஜெபிக்கிற போது ஒன்று விட்டு வெளியே போவோம், நீ அதை பார்ப்ப. பிறகு திருப்பி வந்து உன்ட்ட உட்காந்து, நான் போயிட்டு பிறகு ஒன்று வந்து உட்காந்து தான் இல்லையா உட்காந்து போய் பாரு, தெரியும். அவனுக்கு நீங்க தேவை, தேவனுக்கும் நீங்க தேவை. ஆனா நீங்க யாருக்கு கீழ்ப்படி போறீங்க அதை பொறுத்து பரிசுத்தாவியோ இல்லை அசுத்தாவியோ உங்கள்கிட்ட வேலை செய்யும். நீ எதுக்கு கீழ்ப்படி போற, யாருக்கு கீழ்ப்படி போற? மனிதனுக்கா தேவனுக்கா? தாங்க, யாரோ ஒரு மனிதன் சொல்றபடி கேட்க போறியா, இல்லை மகாபெரிய தேவன் உன்னை அழைத்த அழைப்பை உன்னை அழைத்தாரு அவருக்கு கீழ்ப்படி போற? யாருக்கு கீழ்ப்படி? எது உனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? யோசிங்க, சிந்திங்க, செவிங்க, பிறகு பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுவாங்க. சவம் பண்ணலாம். இது ஒரு நீண்ட செய்தி. இது நீங்க விரும்பினா ஒரு வருஷம் இதை பேசலாம்னு நினைக்கிறேன். இதற்கு ரிலேட்டடாக ஞாயிற்றுக்கிழமை சில காரியங்களை பேச வருவேன். ரிலேட்டடானா இந்த ஆவிக்கு அப்படி எதிர் ஆவி அது என்ன செய்து நான் உங்களுக்கு சொல்லணும். அடுத்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு அதை கொண்டு வருவாராங்க. அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் தேவனும் இரட்சகருமாகிய மனித சரீரத்தில் தோன்றின பிதாவை தன் சரீர பிரகாரமாக முழுவதுமாக தனக்குள் வைத்திருந்த மகா பிரபுவாகிய மகா தேவனாகிய எங்களை கொண்டு நாங்கள் எல்லாருமே அந்த கல்வாரிக்கு வரும்படி எங்களை அழைத்து கொண்டிருக்கிற மகத்தான தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு முன்பாக எங்கள் முழங்கால்கள் யாவும் முடங்கட்டும். தேவரீர் வல்லமையுள்ள பிதாவே, சர்வல்லமுள்ள தேவனே, நீர் அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்து எல்லாவற்றையும் செய்து இந்த உலகத்தை உம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டீர். எங்களையும் இந்த நாளிலே இந்த வேளையிலே நினைந்தருடும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, மக்கள் இது முதல்
எதை தவறினாலும் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என் வாழ்நாளிலே எனக்கு பரிசுத்த ஆவி அவசியம் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து அதை பெறுகிற வரையிலும் விடாமல் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல எனக்கு என்ன தோன்றினாலும் என்னை விட்டு எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் உம்முடையவர்கள். அவர்கள் உமக்காக நிற்கிறவர்கள். அவர்களுக்கு உம்முடைய ஆவியை தந்தருளி நீர் சொன்னபடியே, யோவேல் சொன்னபடியே, இதோ அப்போஸ்தலர்கள் சொன்னபடியே, இதோ இந்த எங்களுடைய தீர்க்கதரிசி இப்பொழுது பேசிக் கொண்டு இருக்கிறபடியே ஆண்டவரே அதை எங்கள் எல்லாருமேலும் அனுப்பி எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் கூட இந்த ஜீவகத்தில் தாழ்த்துகிறோம். தேவரீர் மனிதர்கள் சபை விசேஷமாய் தங்கள் எண்ணம் என்ன சொல்லுகிறது, வேறு யாரோ ஒருத்த என்ன சொல்றா என்று அல்ல, வார்த்தை என்ன சொல்லுகிறது, எனக்கு போதகராக நியமிக்கப்பட்ட ஒருவர் என்ன சொல்லுகிறார், எதுவாக இருந்தாலும் அவரை கேட்டுத்தான் நான் செய்வேன் என்று யாரெல்லாம் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இது வார்த்தையின்படி நான் செபிக்கிறேன், செய்தியின்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பீர். அவர்களுக்கு பரிசுத்த ஆவி தந்தருளுவீராக. வரும் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவரே கர்த்தாவே இதற்கு எதிரான ஆவியையும் இந்த பரிசுத்த ஆவியாளர் கொடுத்து பேசுவதற்கு எனக்கு இரக்கம் பாராட்டியருளும். உங்களுடைய சத்துருவை சகல இடங்களிலும் இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கனிந்து கொள்ளுகிறேன். பின்னிட்டு ஓடி போவானாக. நீர் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம். இந்த அக்டோபர் 1-2 தேதிகளை ஆசீர்வதியும் ஆண்டவர். அந்த நாளில் எங்களுக்கு மழை இல்லாமல் இருக்க செபிக்கிறேன். இயற்கைகள் செயல்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்னும் கூட சபையில் அநேகர் ஆண்டவரே காணிக்கை கொடுப்பதற்கு ரொம்ப யோசிக்கிறார்கள் ஆண்டவரே. சில பேர் காணிக்கை கொடுப்பதற்கு வந்து சண்டை போட்டே போயிடுற ஆண்டவரே. ஆண்டவர் அதில் தான் ரகசியம், அதில் தான் பெரிய ஆஸ்வாதம் இருக்குது என்று அறியாமல் போகிறார்கள் ஆண்டவர். அப்படி அல்ல, நிச்சயமாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தொடுவீராக. எங்களுடைய செய்தியாளர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆஸ்வதிக்கிற வழியே அந்த காணிக்கையிலும் தான் துவங்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நீர் பேசி ஆண்டவர் நான் செய்தேன் என்று அல்ல, இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும். நீதி செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் செய்யட்டும், அநியாயம் செய்வர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நான் வரும்போது அவனவனுக்குரிய தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று எழுதியிருக்கிறதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த ஊழியத்தில் பங்கு பெறவும், தங்களை தாழ்த்தி கொள்ளவும், அதற்குரியவைகளை செய்தரளவும் ஒருவரும் ஆண்டவரே வேதனையோடு கூட அல்ல. வேத வாக்கியம் சொல்கிறது, மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கு, மனப்பூர்வமாய் கொடுக்காத இடத்துல வாங்காதே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அவ்விதமாகவே கொடுக்கிற கரங்கள் ஆஸ்வதிக்கப்படும்படி நீர் அதை வைத்திருக்கிறீர். முன்பாகவே அழைத்த தேவன் எந்த கரங்கள் கொடுக்கிறதோ அந்த கரங்கள் ஏற்கனவே ஆஸ்வதிக்கப்பட வேண்டியவை, ஆகவே தான் அது கொடுக்கிறது என்பதை இந்த நாளிலும் கூட இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அவ்விதமாக ஆசீர்வதியும், அந்த நாளை ஆஸ்வதித்து தாரும். ஒரு விசேஷித்த ஒரு நாளாக இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட இடத்தில் அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். அதற்காக நான் ஜெபிக்கிற நேரங்கள் வரும் பொழுது ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும், ஜெபங்களுக்கு பதில் தாரும். கனத்தையும் மகிமையும் உமக்கு கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஆண்டவரே. நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் தேவனே எனக்கு இதை செய்யும், அதை செய்யும், அதை செய்யும், இதை செய்யும், இந்த ப்ராப்ளத்திலிருந்து நீக்கும், அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீக்கும், இதை போய் செய்ய போகிறேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய வியாதியை சுகமாக்கும் என்றெல்லாம் கேட்கிறோமே தவிர உமக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று ஒருவனாகிலும் அறியவில்லையா? எப்போ காலங்கள் தோறும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்கள் தேவரி நான் உமக்கு செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபராவது இந்த ஊழியத்தில் இந்த சபையில் இருக்க விரும்புகிறார். தேவனிடத்தில் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நேரங்கள் காலங்கள் வரும்போது தேவனுக்கு செய்யக்கூடியவர்கள் வேண்டும். எப்போது நாங்கள் உண்மை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இனிமேல் நாங்கள் உமக்கு செய்ய வேண்டுமா? அருமையான வில்லியமரின் பிரதாம் அவர்களும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார்கள், நான் தேவனுக்கென்று ஒன்றுமே செய்யவில்லை என்று. ஆச்சரியமான கிருபை அவர்களை வழிநடத்தினது. இந்த சபையும் இந்த கூடாரத்தையும் அடியனையும் கூட ஆச்சரியமான கிருபை வழிநடத்தப்படி செவித்து அந்த பாதத்தில் பணிந்து இந்த சபையுடைய கடமை செவிக்கிறேன். கனத்தையும் மகிமையும் ஒன்று கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.